فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ போன தடவை என்ன கேள்வி கேட்டாங்கம்மா ஃபரிதா? நித்திரையில் சொல்லுங்க. நித்திரையில் என்ன கேட்டீங்க? சார் கனவு இல்லாம கொஞ்ச நேரம் தூங்குறலாம் அதுதான் அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கனவா? ஆமாங்க சார். அல்லாஹ் தரும் நித்திரையில கனவு வருமான்னு தான் கேட்குறிய? ஆமாங்க சார். இப்போ அல்லாஹ் உங்களை தூங்க வைக்கிறான். என்ன காரணத்திற்காக தூங்க வைக்கிறான்னு அதில் பார்த்துட்டீங்க. 5 விஷயத்துக்காக தூங்க வைக்கிறான்னு பார்த்துட்டீங்க. சரியாமா? 8-11 சரியா? இந்த 5 விஷயம் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் இந்த வேலையை செய்கிறான்னு தவிர தன்னால் கனவு மூலமாக இந்த விஷயங்கள் நடக்கலை. கனவு தேவை கிடையாது. கனவு என்றால் நீங்கள் இரவில் கனவை பார்த்துடுறீங்க. அந்த கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சொல்ல முடியாது. அப்படியே நிறைவேறினால் 1 வாரமோ 1 மாதமோ 1 வருஷமோ 10 வருஷமோ எப்போ அந்த கனவு நிறைவேறும் என்று சொல்ல முடியாது. அது நல்ல கனவா அல்லது கெட்ட கனவா, நமக்கு நன்மை தரக்கூடிய கனவா அல்லது தீமை தரக்கூடிய கனவா நமக்கு தெரியாது. ஆகவே இந்த அல்லாஹ் தரும் நித்திரையில் கனவு தேவை கிடையாது. இந்த நல்ல கனவினால் உங்களுக்கு ஏற்படும் நல்ல நிகழ்ச்சிகள் அப்பமே நிறைவேறிவிட்டது. தூக்கத்திலே அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து விட்டான். சரியாமா? புரியுதா? அந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு அமைதியையும் ஷைத்தானுடைய கெட்டசை நீக்குவதற்கும் ஷைத்தானுடைய இதை நீக்குவதற்கும் உங்களுடைய இருதயத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த வேலையை உங்களை தூங்க போட்டு அல்லாவே செய்கின்றான். புரியுதாமா? இப்போ கனவு தேவை கிடையாது உங்களுக்கு. ஆகவே கனவு இந்த நித்திரையில் கனவு வராது, கனவும் தேவையும் கிடையாது. என்ன காரணத்திற்காக அல்லாஹ் இந்த சண்டையில் ஈடுபட்டவர்களை தூங்க வைத்து இந்த காரியத்தை முழுமையாக செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்காக நன்மையான காரியம் நிறைவேறிடுச்சு. உங்கள் தூக்கத்திலேயே இந்த அனைத்து 5 செயல்களும் அந்த மனிதனுக்கு நிறைவேறிவிட்டது. ஆகவே கனவு தேவை கிடையாது. புரிஞ்சுதாமா? ஆமாங்க சார். நான் கேட்டது கனவு இல்லாம தூங்குறோம், அதாவது ஒரு அசந்து போய் ஒரு சிறு தூக்கம், அது எதுவுமே இருக்காது, கனவே இல்லாம தூங்குற அந்த தூக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க சார். அப்படியா? இது ஆண்டவன் அல்லாஹ் அந்த மனிதனை தூங்க வைக்கின்றான். தூக்கத்திலேயே சிறந்த தூக்கம் அல்லாஹ் நம்மை தூங்க வைப்பதுதான். இந்த பாக்கியத்தை கோடிக்கணக்கில் ஒருத்தங்க கிடைக்காது, 100 கோடியில் ஒருத்தங்க கிடையாது. அப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த தூக்கம் அந்த ரசூலுல்லாவோட சேர்ந்து சண்டை போட்டவர்கள் கிடைத்த பாக்கியம் அவங்களுக்கு. இப்போ இந்த ஈமான் கொண்டவர்கள் ஏற்று சண்டை போடுறதுக்குள்ள ஆளும் கிடையாது, ஈமான் கொண்டவர்களும் உலகத்தை கிடையாது. ஆக எல்லாமே ஈமான் இல்லாதவர்களும் குர்ஆனுக்கு விரோதிகள் தான் இறைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி தூக்கம் வருவது கஷ்டம். இந்த மாதிரி தீனுக்காக அல்லாஹுக்காக போரிடும் கூட்டத்தினை பார்ப்போம் இனி கஷ்டம். யாரும் கிடையாது. குர்ஆனுக்கும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக செயல்படக்கூடிய கூட்டம் என்று யாரும் கிடையாது. எல்லோரும் ஒரே கூட்டம் ஆயிட்டாங்க. என்ன கூட்டம் ஆயிட்டாங்க? அல்லாஹுக்கு விரோதியாகவும் குர்ஆனுக்கு விரோதியாகவும் ரசூலுக்கு விரோதியாக ஆயிட்டீங்க. ஈமான் கொண்டவர்கள் யாரும் கிடையாது. இப்போ நம்ம தான் ஈமான் கொண்டவர்கள் ஆகணும். அந்த ஈமான் கொண்டவர்கள் ஆகிறதுக்கு முன்னே தூய்மை அடையணும். ரெண்டும் இல்லாமல் நம்ம இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்குது. அதனால் இந்த மாதிரி தூக்கம் இனி அடைவது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆகவே இந்த தூக்கம்
மிக பாக்கியம் நிறைந்த தூக்கம். அல்லாஹ் இரவு நேரம் எல்லாம் விழித்து கொண்டிருப்பார்கள் சொல்லியிருக்க, அல்லாஹ் தூங்குன்னு சொல்றான். அப்ப அந்த தூக்கத்தை பாக்கியம் இருக்கின்றது. அந்த பாக்கியம் என்னவென்றால் 8:11 படி 5 விஷயங்கள் உங்களுக்காக அல்லாஹ் செய்கின்றான். அதான் முக்கியம். அல்லாஹ் செய்கின்றான். மலக்கர் அனுப்பி ஜிப்ரீல் அனுப்பி இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்ல, அல்லாஹ்வே உங்களுக்கு இந்த வேலை செய்கின்றான். இதுதான் பாக்கியம் நிறைந்த தூக்கம். அந்த சண்டை போரிட்டவர்கள் அந்த பாக்கியத்தை அடைந்து விட்டார்கள். மற்றவர்கள் யாரும் அடைந்ததாக சரித்திரம் இல்லை. நம்ம கண்ணால் பார்க்கவும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. புரியுதாம்மா? அடுத்த வேற ஏதாவது இருக்குதா சொன்ன யாருக்காவது? சரி, படிக்க படிக்கமா. 4வது சூரா அன்-நிசா 51வது ஆயத்து. வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? இவர்கள் சிலைகளையும் ஷைத்தான்களையும் நம்பி காபீர்களை குறித்து இவர்கள் தாம் நம்பிக்கை கொண்டவர்களை விட நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். 52. இவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான். எவர்களை அல்லாஹ் சபிக்கிறானோ அவர்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டேன். இப்போ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது உலகத்தில். நாங்கள் தான் நேரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு குரூப் உண்மையை தெரிஞ்சு கண்ணால் பார்த்துட்டீங்க. குர்ஆனில் என்னென்ன விஷயங்கள் போடப்பட்டிருக்கின்றன என்பதை தெளிவாக பார்த்து கொண்டீர்கள். இந்த உலகம் தன்னை ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற கூட்டம் எப்படி இந்த குர்ஆனுக்கு விரோதம் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை இப்போ நீங்கள் தெளிவாக 2 கூட்டத்தினரையும் கண்ணால் பார்த்து விட்டீர்கள். குர்ஆனுக்கு ஓதிய பிறகு இப்போ யாரை சபிக்கிறான்னு இப்போ நீங்களே முடிவு செஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் யாரை சபிக்கின்றான்? உண்மையில் விஷயத்தை புரிஞ்சு இதன்படி நடக்க வேண்டும் என்று இப்போ நாம் அனைவரும் ஒரு வழியில் எடுத்துக்கொண்டோம். இதை போய் நீங்கள் பழைய முறை இருப்பவர்கள் சொன்னால் கேட்க மாட்டார்கள். நாங்கள் தான் ஒழுங்காக வந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட கூட்டத்தினர் தான் அல்லாஹ் சபிக்கின்றான். சாபத்தை அடைந்தவர்கள். எந்த சந்தேகம் இல்லாமல் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முழுமையான அல்லாஹ் சாபத்தை பெற்றவர்கள் இவர்கள் தான்ப்பா. வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லைப்பா. நீங்கள் நாம் எல்லோரும் இப்போ உண்மை கையில் வந்துடுச்சு. அந்த உண்மை தான் அவங்க கையிலும் இருக்குது. ஆனால் தொட மாட்டாங்க. விரோதிகளாக நிற்பார்கள். அந்த விரோதிகளை அல்லாஹ் சபித்து விட்டு அன்னைக்கே சபிச்சுட்டு 4வது சூரா இறங்கும் போதே அதிலே சபிச்சுட்டான். அவர் உயிரோடு இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரையும் யாரும் இந்த குர்ஆன் துறையில் குர்ஆனுக்கு விரோதமாக தான் வாழ்க்கை, அனைவருடைய வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறதுமா. இப்போ ஆரம்பிங்க. 53. இவர்களுக்கு ஆட்சியில் ஓர் சிறு பாகமாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அதிலிருந்து ஓர் எள்ளளவும் கொடுக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட கஞ்சத்தனம் உள்ளவங்க ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. அநியாயம் பண்ண சொன்னால் பண்ணிட்டு இருப்பானுங்க, பொய்ய சொன்னால் பொய்யை பேசிட்டு இருப்பானுங்க. 54. அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கிறார்களா? இப்போ உங்களுக்கு ஒரு உண்மை, அழகான உண்மை தெரிந்து விட்டது. அந்த உண்மையில் உறுதியாக நிற்பதற்கு நீங்கள் முடிவு செய்துவிட்டீர்கள். இதான் ரஹ்மத். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இருக்கிறீங்களா 20-30 பேர், இதான் ரஹ்மத் அடைந்தவர்கள். உங்களை பார்த்து தான் குர்ஆன் ஓதாத கூட நிச்சயம் பொறாமைப்படும். பணம் காசு வச்சு கிடையாது. இந்த ரஹ்மத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்களே, இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இவ்வளோ அழகாக விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களே, எங்களால் சொல்ல முடியலையே என்ற ஆதங்கத்தோடு பொறாமைப்பட்டுக்கிட்டு உங்கள் மேல் இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வோட பாக்கியத்தை பெற்று நீங்கள் தான். பணம் இல்லை, அல்லாஹ் ரஹ்மத் இறங்கிடுச்சு, அல்லாஹ்வோட பரக்கத் இறங்கிடுச்சு, அல்லாஹ்வோட ஞானம் இறங்கிடுச்சு, அல்லாஹ் சொன்ன குர்ஆன் விஷயம் இறங்கிடுச்சு. அதன் மீது நீ உண்மையாக நிலைச்சி நிற்கிறீங்க. இதை தான் பாக்கியம்னு அல்லாஹ் சொன்னான். இதை பார்த்து பொறாமப்படுறாங்க. இப்போ இங்கே பொறாமப்பட்டு சண்டைக்கு வர்றாங்க. சொல்கிற பேச்சு கேது கிடையாது. அதுக்கு அடுத்தது செல்வாங்க, பணம் தருது, மற்ற சாதாரண விஷயம் தான் அது. இன்னும் நாம் நிச்சயமாக இப்ராஹிமின் சந்ததியினருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம்.
இப்ராஹிமுடைய சந்ததியர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம், மேல் மகத்தான அரசாங்கத்தையும் கொடுத்தோம். யூசுப் நபி இப்ராஹிமுடைய பேரன், அவருக்கு மகத்தான அரசாங்கத்தை ஆண்டவன் கொடுத்தான். அந்த ஊருக்கு அசீஸாவும் அந்த ஊருக்கு மாலிக்காவும் எல்லாம் ஆக்கி வச்சு மகத்தான அரசாங்கத்தை கொடுத்திருந்தான். 55 அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள், சிலர் தங்கள் முகங்களை அதை விட்டும் திருப்பிக் கொண்டார்கள். திருப்பிக் கொண்டோருக்கு கொழுந்து விட்டெறியும் நரகமே போதுமானது. 56 யார் தம் வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம். இப்போ வேத வசனங்களை, இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை யார் நிராகரிக்கின்றார்களோ, இந்த நிராகரித்த கூட்டம் இன்று உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றது. இப்போ கண்ணால் பார்த்தா இருக்கிறீங்க, ஏன்னா நீ இப்போ ஓதிட்டு உண்மையை பார்த்துட்டீங்க. நிராகரிக்கும் கூட்டம் நிறைந்து இருக்கின்றது. வேதனையில் புகுத்துவோம், நரக வேதனையில் புகுத்துவோம். இப்பொழுது ஒழுங்காக புரிஞ்சுக்கிறோங்க, யாராரு நரகத்துக்கு போக போறாங்கன்னு உங்களுக்கு இன்று தெளிவாக தெரிந்து விட்டது. நீங்கள் குற்றவாளிகளை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு வசனங்களை விவரிக்கின்றான். 6:55 எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது சூறாவில் 55 சிறிது பாருங்கள். அதில் நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லி தருகிறான் என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள். படிங்கம்மா. குற்றவாளிகளின் வழி தெளிவாக்குவதற்காக நாம் நம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம். இப்போ எல்லா வசனத்தையும் நீ ஒரு தடையாவது 2 தடையாவது படிச்சிருப்பீங்க. குர்ஆன் முழுவதும் உண்மையை தெரிந்திருப்பீர்கள். உங்கள் மனதில் தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருக்க, எவெல்லாம் நரகவாசி, அல்லாஹ்வுக்கு விரோதி என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரிந்திருக்கும். எவன் நரகத்துக்கு போவான், எவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. உங்களுக்கு தெளிவாக்கு கொள்வதற்காக இவ்வாறு வசனங்களை நாம் விவரித்திருக்கின்றோம். போதுமா? அப்போ இப்பவே குர்ஆனை சொல்லிட்டான், எவன் நரகத்துக்கு போவான், நரகத்துக்கு போக மாட்டான், உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டான். நான் அன்னைக்கு கேள்வி கேட்டு நீ நரகத்துக்கு போ தள்ளி ஒரு பேச்சு கிடையாது, இப்பவே சொல்லிட்டான், பார்த்துக்கிறங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நான் அப்படி அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம். அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவையெல்லாம் வேறு தோள்களை அவர்கள் வேதனையை பூர்ணமாக அனுபவிப்பதற்கென அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றான். 57 அவர்களில் அது புரிஞ்சுச்சுக்கா? 456 தான் திரும்ப படிக்கட்டுமா? 57 அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களை சுவனபதிகளில் புகுத்தி விடுவோம். நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களை செய்கின்றார்களோ. இப்ப கேட்டாங்க, யாரு கேட்டதுமா? நற்செயல் கேட்டாங்க. ஏதோ அவர் பிள்ளை கேட்டுச்சு, அந்த ராபியா பிள்ளை கேட்டுச்சு, நற்செயல்கள் என்ன கேட்டுச்சு. இதாம இந்த ஆயத்தாமா. எவர்கள் படிங்க, படிங்க. எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகின்றானே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே என்றால் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஈமான் கொண்டவர்களே என்றால் அதில் பொதிந்திருக்கும் அடங்கியிருக்கும் உண்மையான விஷயங்கள் விளக்கம் என்ன சொல்லணும்? யார் சொல்ல முடியுமா? எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஈமான் கொண்டவர்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன அந்த சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம அந்த வார்த்தையை இன்னும் சரியாக கவனிக்கல. இப்போ சொல்லிதான் கேட்டுக்கிறோங்க. தூய்மை அடைந்த பின்னர் உங்கள் இருதயத்தில் ஈமானை எழுதுகின்றான் அல்லாஹ். 58:22 பிரகாரம்
இந்த ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்தையும் ஓதி அதன்படி நடப்பவர்கள். ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த குர்ஆனை ஓதி நம்பிக்கை கொண்டு அதன்படி நடந்து கொண்டிருப்பவர்களே ஈமான் கொண்டவர்களே. ஒரே சின்ன வார்த்தை ஈமான், அதுக்கு உபயோகப்பட்ட விளக்கம் இருக்குது, உள்ள இவனுடைய ஆயத்துக்களை ஓதி அதன்படி நடந்து கொண்டிருக்கும் மக்களே, மனிதர்களே அர்த்தம். ஈமான் கொண்டவர்களே என்றார். அவர்கள் மட்டும்தான் நற்செயல்களை செய்ய முடியுமே தவிர மற்றவர்களால் முடியாது. அந்த நற்செயல்களும் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டுதான் செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி நற்செயல்களை செய்பவர்களுக்கு தான் இப்போ அல்லாஹ் அப்படிங்க, எவர்கள் நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களை சுவனபதிகளில் புகுத்துவோம். ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்கின்றார்களோ, ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் நற்கர்மங்களை செய்ய முடியும். அது திட்டமாக வைத்து மறந்துடாதீங்க. ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்கின்றார்களோ, குர்ஆன்ல சொல்லி அனைத்து விஷயங்களையும் செய்பவர்கள் ஈமான் கொண்டவர்கள், அவர்களை நாம் சொர்க்கத்தில் புகுத்துவோம். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர். அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான துணைவியரும் உண்டு. அவர்களை அடர்ந்த நிழல்களிலும் நுழையச் செய்வோம். 58. நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்து விட வேண்டும் என்றும், மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியோராகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். 59. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் தூதருக்கும் உங்களில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருப்பின் அதை அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இப்போ யாருக்கு எல்லாம் அல்லாஹ் கீழ்ப்படிய சொல்றான்? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் ரெண்டாச்சு. இதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஆளை சொல்றான், உங்களில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கும். உங்களில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கும். உங்க குடும்பத்துல பெரிய ஆள் யாரு? உங்களுடைய தந்தை தான். அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஒவ்வொரு குடும்பத்து அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அவங்க பெருந்தலைவர்கள். குடும்பத் தலைவர் யாரு? அந்த ஆண்கள், அந்த தந்தையிடம்தான் இருக்கும். என்ன சொல்றீங்க இப்ப நீங்க? பின்னர் எந்த குரூப்ல நீங்க இருக்கிறீங்களோ, எந்த குடும்பத்துல நீங்க இருக்கின்றீங்களோ, அந்த கூட்டத்தின் தலைவராக நீங்க யார் எடுத்துக்கொண்டீர்களோ அவர்கள் சொல்லும் விஷயத்தை சரியாக இருந்தால் அவருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒரு குரூப்பா இருக்கிறீங்க வச்சுக்க, நீங்க அந்த குரூப்புக்கு ஒரு தலைவருக்காக வச்சுக்கிறீங்க. அவரு சொல்றது இப்படி நடந்துக்கிறங்க. அவர் சொல்றதுல பிணக்கு ஏதாவது ஏற்பட்டால் நேர தூதர் இருந்தாருன்னா தூதர்கிட்ட போயிருங்க. இப்ப தூதர் கிடையாது. ஆகவே நீங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைப்பது நல்லது ஆகிவிடுகின்றது, தூதர் இல்லாத சமயத்தில். ஆகவே நீங்க ரெண்டு செஞ்சா போதும். இப்பொழுது அல்லாஹ்வுக்கும் கீழ்ப்படியுங்கள், தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்ற விஷயம் இப்பொழுது 2 பேர் நின்றுச்சு. அன்னைக்கு உயிரோடு இருந்த காலத்தில் ரசூலும் சென்று பிணக்கை தீர்த்தி கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் டைரக்டா அல்லாஹ்விடமே நீங்க பேச வேண்டியமே தவிர யாரையும் நம்ப தேவை கிடையாது. ஒரு நாட்டிலேயோ ஒரு ஊர்லேயோ இந்த ஃபிரௌன் கொடுமை பயங்கரமான கொடுமை பண்ணான்.
எங்கே அப்போ எங்கே தூதர் இருந்தாங்க? அவங்க தூதர்தே ஒன்றும் தெரியாது. அவங்க பட்ட அநியாயத்தை எல்லாம் கஷ்டங்கள்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இஸ்ரேலிய மக்கள் ஃபிரோன் காலத்தில். அவங்க யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்கள்? யாரும் கிடையாது. அடிபட்டு மிதிப்பட்டு இறந்து போய் கிடந்தாங்க தவிர அவங்க சொல்கிறதுக்கு, அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. நீங்கள் சொல்ல போக கேட்கக்கூடிய ஆளும் கிடையாது. ஆனால் இப்படியும் போயிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவும் அறிவும் வந்த பிறகு இந்த மாதிரி தூதரை அனுப்பி மக்களிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். யாரையெல்லாம் நீங்கள் தலைவராக வைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தலைவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். அவர் செய்வது தவறாக இருந்தால், உங்களுக்கு விரோதமாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்விடம் முறையிட வேண்டுமே தவிர அவர்கள் செய்யும் கொடுமையிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டுமே தவிர போய் அவனோட சண்டை போட்டுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்தில் தான் ஹிஜ்ரத்து உண்டாகின்றது. கனவு மீறி கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது இனி இந்த இடத்துல இருக்க முடியாது என்றுதான் அந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள், ஹிஜ்ரத் செய்கின்றார்கள், அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். இது ஒரு சோதனையை தவிர வேறு கிடையாது. உங்களை ஆளும் தலைவர்களிடமிருந்து வரும் சோதனை, கஷ்டங்கள். உங்களை சோதிப்பதற்காக இப்படியும் அல்லாஹ் செய்யலாம். ஆகவே இதில் பல அர்த்தங்கள், பல விஷயங்கள் நீங்களே யோசிச்சு பார்த்தா இன்னும் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும். 60. உம்மீது இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் நம்புவதாக வாதித்து கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா? நிராகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த ஷைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள். அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் தள்ளிவிட விரும்புகிறான். இப்போ என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையின் படி நடப்பதுதான் அவர்களுக்கு முழு விருப்பமாக இருக்கின்றது இக்கால மக்களுக்கு, மனிதர்களுக்கு. அந்த அழகான பூமியை இவ்வாறு உங்களுக்கு சோதனைக்காக அல்லாஹ் இவ்வாறு இந்த பூமியை அழகுபடுத்தி இருக்கின்றான். அந்த அலங்காரங்களையே உங்களுக்கு சோதனை, பூமியில் உள்ள அலங்காரத்தையே உங்களுக்கு அல்லாஹ் சோதனையாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாவே சோதனை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி அழகு காட்டினி என்றால் நிச்சயம் நீ அந்த பக்கம் மாறிவிடுவாய் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தான் இவ்வாறு கடுமையான சோதனையை கொண்டு உங்களை சோதிக்கின்றான். அவன் தான் பூமி படைச்சான், அழகான பூமி படைச்சான், இது மேல் ஆசையை கொண்டு வச்சான். எல்லாம் வச்சுட்டு சோதனைக்காக விற்றுன்னு சொல்கிறான். ஆசையை காட்டிட்டு அதன் மீது முழு ஈமானே கொள்ள வச்சுட்டு இதை விற்று வேண்டாம், இது வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்பேற்பட்ட சோதனையில் தான் நாம் ஜெயித்து காட்ட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய செயல். 61. மேலும் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கியதின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று கூறப்பட்டால் அந்த நயவஞ்சகர்கள் உம்மிடமிருந்து முற்றிலும் நீங்கிக் கொள்வதையே நீர் பார்ப்பீர். இப்போ இன்னைக்குள்ள மக்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்கின்கள். குரான் எல்லார் வீட்லையும் இருக்குது. முடியாது, தொட முடியாது, படிக்க முடியாது என்று போகிற போக்கை இன்னைக்கு கண்ணால் பார்த்த அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். இந்த குரான் படி நடங்கன்னு சொன்ன எவ்வளவு வெறுப்படைகிறார்கள் என்பதையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். 62. அவர்களின் கைகள் முற்படுத்தி அனுப்பிய தீவினையின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அப்பொழுது அவர்கள் உம்மிடம் வந்து அல்லாஹ்வின் மேல் சத்தியம் செய்து நாங்கள் நன்மையையும் ஒற்றுமையையும் தவிர வேறெதையும் நாடவில்லை என்று கூறுகின்றனர். 63. அத்தகையோரின் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிவான். ஆகவே நீர் அவர்களிடமிருந்து விலகி இரும், அவர்களுக்கு ஜிகிர் செய்யும். இப்போ மனசுல கெட்ட எண்ணம்னா அந்த கெட்ட எண்ணத்தின் வாயிலாக அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நேரடியாக ஓடி வர்றாங்க ரசூல்கிட்ட, துவா பண்ணுங்க, சைக்கப்பட்டுங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது.
இப்பேற்பட்ட கெட்ட குணம் உள்ளவர்களுக்கு நபியே நீ சற்று விலகி இருப்பீராக, அவரை விட்டு விலகி இருப்பீராக. இந்த கொடிய நயவஞ்சக கொண்ட முனாஃபிகின் கூட்டத்தில் விலகி இருப்பீராக. இப்போ ரசூலை பின்பற்றுவர்கள், குர்ஆனை ஓதுபவர்கள் அனைவரும் இந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சொல்லியும் குர்ஆன் கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன், இஷ்டப்படி தான் இந்த உலகத்தை வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்க ஆண்கள் பெண்களிலிருந்து நீங்கள் இப்பொழுது விலகி இருத்தல் அவசியமாகின்றது. பொறுத்திருந்து பாருங்க, ஒரு மாசமோ விலகி இருப்பாருங்க. திருந்திட்டா இல்லை, திருந்த மாட்டேன் அப்படிதான் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே நீங்கள் விலகுனது தான். உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருங்க. மேற்பட சண்டை சச்சரவும் தேவையில்லை, வாக்குவாதம் எதுவும் தேவையில்லை, விதண்டாவாதம் எதுவும் தேவை கிடையாது. ஒதுங்கி விடுங்கள். ஆகவே நீர் அவர்களிடமிருந்து விலகியிரும், அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யும், மேலும் அவர்களின் மனங்களில் பதியும்படி தெளிவான வார்த்தைகளை கூறும். நல்லா தெளிவா இந்த மாதிரி தான் விஷயம், இதுதான் உண்மை விஷயம், அந்த விஷயத்தை அடிப்படையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், செயல்பட்டு இருக்கிறேன். கேட்டால் கேட்டுக்கிறேங்க, கேட்காட்டி அல்லாஹ் விலகிக்க சொல்கிறான், நான் விலகிடுறேன். சொல்லிட்டேன் விஷயத்தான் சில உண்மை இதுதான். இந்த குர்ஆனை பின்பற்ற நடப்பவர்களுக்கு தான் எல்லா பாக்கியம். இல்லாவிட்டால் ஆண்டவனே உங்களை விட்டு தூரமாக போய் சொல்கின்றான் என்று நாம் ஒதுங்கி விடுவதுதான் நமக்கு நல்லது. 64 அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே அன்றி நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பவில்லை. பார்த்தீங்களா, அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகத்தான் தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். அல்லாஹ் என்னென்ன கட்டளை சொல்லுகின்றானோ அந்த கட்டளையின் பிரகாரம் நடப்பதற்காக தான் தூது அனுப்பியிருக்கின்றோம். இப்போ நாமும் அல்லாஹ் சொன்ன இந்த 6235 ஆயத்துக்கள் இருக்கின்றன, கலிமாக்கள் இருக்கின்றன, பிரசுத்தமான சொல் 6235 ஆயத்து. இதன்படி நடப்பவர்களாக இருந்தால் நீங்கள் மக்களுக்கு இந்த தூது செய்தியை சொல்வதற்கு தகுதியானவர்கள். மற்றபடி நாம் அந்த தகுதியை கிடைக்காவிட்டால் நாம் என்ன படித்தோமோ, எந்த விஷயத்தை படித்தோமோ அந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது தவிர வேறு நாம் தூதராக ஆகிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூது செய்தியை முழுமையாக ஏற்று தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றானோ அவர்தான் தூதராக இருக்க முடியுமே தவிர. ஏனென்றால் நீங்கள் சொல்லியதை செஞ்சு காட்டுங்க, செய்யாததை சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிட்டார். வெறுக்கத்தக்க செயலாக இருக்கிறது. நீங்கள் செய்யாததை மக்களுக்கு எடுத்து சொல்வது வெறுக்கத்தக்க செயலாக இருக்கின்றது. தூதர் என்ன சொல்றாங்க, செய்யுங்கள் இப்போ செய்யணும்னு கட்டளையிடுவார்கள். நம்மளால் அப்படி கட்டளை இட முடியாது. காரணம், நாம் இன்னும் எந்த ஒரு தூது செய்தியையும் ஆயத்துக்களையும் இன்னும் சரிவர நிறைவேற்றவில்லை, சரிவர புரிந்து கொள்வதில்லை. இப்படி இருக்கும்பொழுது நாம் தூதரம் ஆக முடியாது, மக்களுக்கு எடுத்து சொல்லவும் முடியாது. ஏதோ தெரிந்ததை குர்ஆன் இந்த மாதிரி போட்டிருக்குதுங்க, இந்த விஷயம் ஒரு 4-5 விஷயங்கள் எது தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது மட்டும் சொல்லலாம். செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி குப்பை பயணமாக ஓதிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆயத்து என்ன சொல்லுதுன்னு இப்போ பேசிட்டு இருக்கோம். தவிர நீ ஏன் செய்யலை, இது செய்யணும்னு நான் சொல்ல முடியாது, நீங்கள் மற்றவங்க சொல்ல முடியாது. இதான் தூதருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே அவர்கள் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து அல்லாவின் மன்னிப்பை கோரி அவர்களுக்காக தூதராகிய நீரும் மன்னிப்பு கேட்டிருந்தால் அல்லாவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள். உண்மையிலேயே ஒருத்தன் குர்ஆன் எடுத்து ஓதி உண்மையை புரிந்து கொண்ட நிலையில் தன்னை திருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு தூதரிடம் நான் செய்த பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு கேளுங்க, நான் தெரிஞ்சிட்டேன் என்று அவர் கேட்டிருந்தால், நல்லா புரிஞ்சு கேட்டிருந்தால்,
நபியிடம் கேட்டிருந்தால் அவரும் கேட்டிருப்பார். அல்லாஹ்விடம் பாவமன்னு கேட்டிருப்பார் அந்த மனிதருக்காக. நிச்சயமா அல்லாஹ் தூதருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு மன்னித்து இருப்பார். அவர்கள் அல்லாஹ் மன்னிப்பை நிச்சயமாக அவர் கண்டிருப்பார்கள். கேட்டிருந்தால் அவரும் துவா செய்திருந்தால் மன்னிப்பவனாக இவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் திருந்தனாகவோ மன்னிப்பு கேட்டதாகவோ எவனும் வரல. நீங்கள் மட்டும் ஒழுங்காக திருந்தி அந்த நபியிடம் நீங்கள் சொல்லி நபியும் பிரார்த்தனை செய்திருந்தால் நிச்சயமாக மிக்க மன்னிப்பவனாக அவர்கள் கண்டிருப்பார்கள். இந்த அல்லாஹ் சொல்ற யாரும் தூதர்கிட்டையும் வரல, எந்த கேள்வியும் கேட்கல, பாவ மன்னிப்பும் கோரல. தூதருக்கு விரோதமாக தான் அனைவரும் நடந்து கொண்டிருந்தார்கள். நல்லா பாருங்க, கேட்டிருந்தால் கேட்டாங்க, நபியை நீங்கள் துவா கேட்டீங்க, நான் மன்னிச்சுட்டேன், சந்தோஷம் இருக்காரு அப்படின்னு பேச்சு வரல குரானில். அதை ஒவ்வொரு வார்த்தையும் அதை ஒழுங்காக நிறுத்தி நிதானம் ஓதி பாருங்க. என்ன ஆண்டவர் சொல்கிறோம், என்ன நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம், எப்படி ஆயத்தை விவரிக்கின்றான், இதை நீங்கள் கூர்ந்து கவனித்து ஓத வேண்டும். அதுதான் நடந்துக்கிட்டு தவிர நம்ம யாருக்கும் கட்டாயப்படுத்தி செய்யாதீங்க சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. 65 உம் இறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளில் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்தது பற்றி எத்தகைய அதிருப்தியும் தம் மனங்களில் கொள்ளாது அத்தீர்ப்பை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். ரசூல் எப்படி தீர்ப்பு செய்தார்களோ அந்த தீர்ப்பை முற்றிலும் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவார். இவர்களை தான் நல்லா ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்றார். சற்று முன் கூறினேன், இந்த ஆயத்தின்படி ஓதி அதன்படி யார் தன் வாழ்க்கை அமைத்து கொண்டார்களோ செயல்படுத்துகின்றார்களோ இவர்கள்தான் ஈமான் கொண்டவர்கள். இவர்களை தான் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்றான். 66 மேலும் நாம் அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை வெட்டி மாய்த்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறி விடுங்கள் என்று கட்டளை இட்டிருப்போமானால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டபடி நடந்திருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகும். அவர்கள் நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருந்திருக்கும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நபி காலத்துல யாரும் நம்பிக்கை கொள்ளவில்லையா? நீங்க 64வது வசனம் படிச்சு சொன்னதுக்கு சொன்னீங்க, யாரும் பாவ மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி. ஒண்ணு. அதே மாதிரி 6வது அத்தியாயத்துல 54வது வசனம், நமது வசனங்களை நம்பி உம்மிடம் வந்தால் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு நீங்க சொன்னீங்க யாரும் நம்பிக்கை கொள்ளல அப்படின்ட்டு. அப்போ நபி சொன்னதை யாரும் கேட்கலையான்றது கேள்வியா இருக்குது. நபி சொல்லி குர்ஆன் வசனத்தை யாரும் ஏத்துக்கவில்லையா அந்த டைம்ல, அந்த நேரத்துல? இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு குர்ஆன்ல இருந்து பதில் கேட்டா சொல்லுங்களேன். இப்போ நீங்க 25ல 30 படிங்க சிஸ்டர், படிங்க. நாளைக்கு கியாமத்து நாள் அன்று, இன்னைக்கு எல்லாம் விட்டுருங்க, உலகம் வாழ்ந்துட்டு இருக்குது, எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு கேள்வி கணக்கு கேட்க வரப்போற நாளில் ரசூல்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கும்போது, ரசூல் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த குர்ஆன் ஓதி காட்டினீங்களா, மக்கள் என்ன சொன்னார்கள் என்று ரசூல்கிட்ட அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது இப்போ ரசூல் என்ன சொல்லுகிறார் என்பதை குர்ஆன்லேயே அல்லாஹ் தெளிவாக போட்டால் படிச்சுக்கோங்க. என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று தூதர் கூறுவார். நாளைக்கு அல்லாஹ்விடம் நம்மை பற்றி இவ்வாறு ரசூல் கூறுவார் என்று அல்லாஹ் வாயால இந்த சொல் சொல்லப்பட்டு விட்டது, குர்ஆனில் எழுதப்பட்டு விட்டது. இதையும் நபி மக்களுக்கு படித்து காட்டியும் விட்டார். இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க.
என்ன விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். சொல்லி நாளைக்கு இப்படி தான் சொல்லுவேன், இந்த மக்களுக்கு எதிராக விரோதமாக இப்படி தான் சொல்லுவேன், இந்த ரசூல் சொல்லுவார் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூல் தான் சொல்லுவார், ரசூல் சொல்லு, நான் சொல்லுன்னு சொல்லல, இப்படிதான் ரசூல் சொல்லுவார்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சரிங்க சார். அப்ப போர் டைம்ல யார் போர் செஞ்சிருப்பாங்க? போர் சமயத்துல அப்ப யார் போருக்கு போயிருப்பாங்க? ரசூல் பேச்சை ரசூல் பேச்சை கேட்டு ரசூலை புரிந்தவர்கள், ரசூலை நன்றாக புரிந்தவர்கள், இந்த மனிதர் உண்மையால ரசூல புரிந்ததுன்னா குர்ஆனை புரிந்தவர்கள் அப்படிதானே? ரசூலை புரிந்தவர்கள் ரசூல் பேச்சை கேட்குறாங்க. குர்ஆன் வந்துச்சா வரலையான்னு தெரியாது அவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்டிருந்தேன், இந்த சண்டை நடந்தது குர்ஆன் வந்த பிறகா குர்ஆன் வருவதற்கு முன்னரா சண்டை படுத்த கேள்வி கேட்டிருந்தேன் ஒரு 2 மாதத்துக்கு முந்தி. இதுவரையும் யாருக்கு பதில் சொல்லலை. சரியா, அதை விட்டுருங்க. இப்போ சண்டை போட்டவர்களுக்கு அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாகி விட்டது. ஆமா, குர்ஆன அவங்களுக்கு ஓதலை, அவங்க குர்ஆன் பேசி குர்ஆன் முடியவே இல்லை. இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்குது. 3வது சூறாவில் சண்டை பத்ரை பற்றி போட்டிருக்குது. இன்னும் 114 வரவேண்டிருக்கின்றது. ஆகவே அந்த சண்டையிட்ட மனிதர்கள் குர்ஆன் முழுமையும் படிக்காத மனிதர்கள், ரசூல் பேச்சு மட்டும்தான் கேட்டிருக்கின்றார்கள். இன்னும் 4வது சூறாவிலேருந்து 114 வரை அவங்களுக்கு குர்ஆன் இறங்கெல்லாம் வரல. படிப்படியாக மூசாவின் தாயாருக்கு அறிவித்தோன்று. அப்ப குர்ஆன் வரல, ஏதோ ஒரு வகி வந்திருக்குது இல்ல? அப்ப அவங்க நம்பிக்கை கொண்டு தானே தண்ணியில விட்டாங்க. அதே மாதிரி வந்துகிட்டு குர்ஆன் வராத காலத்துல நபியின் காலத்துல வந்துட்டு நம்பிக்கை கொண்டு இருப்பாங்கன்னா அப்ப அது ஒரு வகி தானே? வகி என்ன வகி? குர்ஆன் இல்ல என்ன வகி? குர்ஆன் எப்படி அவங்க உணர்ந்திருப்பாங்க? எப்படி தானாவே திருந்த முடியுமா? குர்ஆன் இருந்தும் இன்னைக்கு யாருமே எடுக்கிறது இல்ல. அப்ப குர்ஆன் இல்லாத காலத்துல எப்படி நம்பிக்கை, தெளிவான நம்பிக்கை அடைஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்வை எப்படி தெளிவா புரிஞ்சிருப்பாங்கன்றது கேள்வி வரும்ல. சிறிது சிறித குர்ஆனை இறக்கணும்னு அல்லாஹ் சொல்றாப்ல. நபி சொல்லும் போதுதான் அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. சண்டை போடாதவங்க, போர் புரியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வகியை கேட்டு தான் நம்பி கொண்டிருப்பாங்க. சண்டை போடாதவங்க, இப்போ நம்மெல்லாம் இப்போ எப்படி வகியை சண்டை போடல, கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி தான் புரிஞ்சுக்கிட்டே வர்றோம். இதை செயல்படுத்த சொல்லுங்க. விஷயம் ஒரு உண்மையை தேடணும், இந்த உண்மையின் பால் நடக்கணும்னு சொல்லி விரும்புறோம், அதனால பயணிக்கிறோம். அப்படின்ற ஒரு ஆள் வந்த பாதைகள் அப்படிதான் இருக்கு. இந்த குழுல ஒரு நபர்கள் வந்த பாதைகள் அப்படிதான் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்துகிட்ட இப்ப எனக்கு அது என்ன டவுட்னா, நம்பிக்கை கொள்ளல, நபி கிட்ட வந்தவங்க யாருமே நம்பிக்கை கொள்ளலன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அதனாலதான் கேட்டேன். அப்போ ஒரு தனி நபர்கிட்ட அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து நீங்க மட்டும் இதை சொல்லிக்கிட்டு இருங்க, மக்கள் கேட்க மாட்டாங்க, நீங்க சொல்லிட்டு நீங்க மட்டும் ஹயாத் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல. இந்த வார்த்தை யாருமே நம்பிக்கை கொண்டது மாதிரி ஆயிடாதுல்ல. இப்போ நம்பிக்கை கொள்ளாதவங்கன்னா இப்போ நம்ம குர்ஆனை படிக்கிறோம், எல்லா கிளாஸ் நடத்துறோம், நம்ம மட்டும் நம்பிக்கை கொண்டவர் ஆயிட முடியுமா? இல்லை, இப்போ நம்பிக்கை கொள்வதற்கு முன்னால் நாம் தூய்மை அடைவதற்காகத்தான் உள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்பிக்கையை ஈமான் கொள்வதற்கு முன்னர் இது சரிதான், உண்மைதான் என்று நம்புவதற்கு முன்னர் நாம் தூய்மை உடையவர்களாக ஆன பின்னர் தான் நம்பிக்கையே பின்னாலே ஏற்படும், ஈமான் ஏற்படும். இப்போ தூய்மை ஆவதற்குள்ள வழியில தான் நம்ம நிற்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கிறோம். அதிலேயே இன்னும் நம்ம தடுமாற்றமாக சரியாக புரியாமல் நின்று நல்லா கேட்டுருக்கிறோம். அந்த மாதிரி நிலையில் நம்ம எல்லோரும் இருக்கின்றோம். தூய்மை உடையவர்களை தவிர தொடமாட்டார்கள் சொல்லிட்டு ஆண்டவன். அப்போ தூய்மையான பிறகுதான் நாம் ஈமான் கொள்ள அந்த விஷயத்துக்குள்ளே நுழைய முடியும். இந்த மாதிரி இருக்கு நாம் அனைவருக்கும் இந்த குர்ஆனுடைய விஷயங்கள், போதனைகள். நாம் ஆண்டவன் நம்பிக்கை வச்சு இறங்கிட்டோம், நிச்சயம் அல்ல நம் அனைவருக்கும் இந்த குர்ஆனிலிருந்து எல்லா விஷயம் கற்றுத் தருவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நாம் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம்.
உண்மை விஷயம், உண்மையான விளக்கம் அடைவதற்கு நாம் அனைவரும் இந்த குர்ஆனை ஜிக்ராக மாற்ற வேண்டும். ஜிக்ர் செய்வர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் புரியும். அவர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க முடியும். இது சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கு உண்மை விளக்கம் எப்பொழுது கிடைக்கும் என்றால், நாம் எப்பொழுது இந்த குர்ஆனை ஜிக்ராக மாற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு இந்த விவரங்கள்லாம் புரியும் தம்பி. இந்த மாதிரி நிலையில் நம்ம இருக்க ஸ்டேஜ். அதனால் நம்ம எடுத்தரப்ப எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. படிக்கிறோம், அவ்வளோதான் தெரியும். படிக்க உண்மையை பார்த்துக்கிட்ட உண்மை எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி இருக்கு குர்ஆனில். ஆனால் தலையை தூக்கி உலகத்தை பார்த்தா அப்படியே விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றால் உண்மையை மட்டும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? சரிங்க சார். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் தம்பி. இப்போ நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். எது உண்மை, எது பொய், எது உண்மையாக நடப்பவர்கள் யார், பொய்யா மக்கள் குர்ஆன் விரோதம் நடப்பவர்கள் யார் மட்டும் இப்போ தெளிவாக நம்ம எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ தெளிவுலேருந்து மேலும் தெளிவு பெறுவதற்காக தான் இப்போ உட்காந்து கலந்து ஆலோசனை பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். தவிர யாரும் இதில் அத்துப்படியாக முன்னேற்றம் அடையணும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். ஆனால் கிருபை செய்யணும், ஆனால் ஈஸியாகி வைக்கணும். அந்த எண்ணத்தோடு பயந்து ஈஸியாக இறந்தா இதற்கு நடக்காவிட்டால் என்ன போகும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த நிறைய நேரத்தில் காப்பாற்றி தப்பிச்சதுக்காக நம்ம இப்போ எல்லாரும் உட்காந்து அல்லாட்ட துவா கேட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டும் பயந்து இந்த குர்ஆன் கையுமா அப்புறம் உட்காந்துக்கணும் தம்பி. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு உண்மையான நிலவரம். இதான் தம்பி அன்னைக்கு ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ. ஆமாம் தம்பி, பல்லாம் பார்த்துக்கிறோங்க. எப்போ என்ன மாதிரி இந்த உலகம் போயிட்டு இருக்கு, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், எவ்வளோ விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்றது பாருங்கள். எதை நம்ம பின்பற்றுவோம், எதை புரிஞ்சுக்கிட்டோம், பின்பற்றிருக்கிறப்பா பின்பற்றுவோம், எதை புரிஞ்சுக்கிட்டோம் ஒழுங்க. இப்போ இந்த இப்ராஹிம் பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயத்தையும் கேட்டது தான் வருது. இப்போ இப்ராஹிம் கலந்தது. நீங்கள் அனைவரும் உங்களை மாய்த்து கொள்ளுங்க என்று கூறப்பட்டால் சிலரை தவிர யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு அப்பவுமே இப்ராஹிம் காலத்து 3500 வருஷத்துக்கு முந்தைய இப்ராஹிம் காலத்தில் இந்த மாதிரி நியூஸ் வந்துடுச்சு. அப்போ இப்ராஹிம் பின்பற்றினது யார், ஒருத்தரே இல்லை எக்ஸப்ட் லூத் என்ற ஒரு மனிதரை தவிர வேறு யாரும் இப்ராஹிமை பின்பற்றவில்லை. ஒரே ஒரு ஆள் தான். அவர் தான் இந்த மனிதர்களுக்கே இமாம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த மனிதர்களுக்கே இமாம் இப்ராஹிமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர் பேச்சை கேட்டது ஒரே ஒரு ஆள் தான், அது மனிதர்கள் இல்லையா. இப்போ இருக்கு தம்பி, நம்ம என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இது காரணம் முழுக்க ஷைத்தானுடைய ஆட்சி. அந்த உலகத்தை அழகாக ஆக்கி நீ இப்படி தான் வாழன்னு வேறு வழியே கிடையாது என்று ஆணித்தரம் இருந்து அலைஞ்சு வச்சுட்டான். அதுலேருந்து வெளியே வர்றது தான் இப்போ உட்காந்து போயிட்டு இருக்கிறோம். சரியா தம்பி? சரிங்க சார். கஷ்டமான அதாவது நீங்கள் தியாகம் பண்ணாமல் இந்த குர்ஆன் புரியாது தம்பி. நீங்கள் தியாகம் இஸ்லாத்துக்காக குர்ஆனுக்காக தியாகம் பண்ணாமல் நம்ம ஒரு காலம் இந்த குர்ஆனை தொடவும் முடியாது, படிக்கவும் முடியாது தம்பி. அந்த தியாகத்துக்கு நாம் தயாரிக்கின்றோமா என்று ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி கேட்டுக்கணும் தம்பி. ஒவ்வொருத்தரும் கேட்டுக்க, இந்த தியாகத்தை குர்ஆனை தொடுவதற்கு நாம் சரியான ஆளா, செய்வோமா, அது நடுத்த விட்டு ஓடிடுவோமா அப்படி நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருதயத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு வேண்டாம் விட்ட மிச்ச நரகம்தான் ஏன் நமக்கே பதில் சொல்லிக்கிட்டா தம்பி இந்த குர்ஆன் ஓதணும். நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். என்னைக்கு நம்ம திருந்தி வந்துட்டோமோ அப்பவுமே இறைவன் பார்த்துட்டான் போதும். இப்போ நீங்கள் உங்கள் வழிமுறை என்ன செய்ய போறீங்க, எடுத்து வந்துட்டீங்க. கெட்ட வழி தவறான வழியை விட்டு உண்மை இப்போ வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறீங்க மட்டும் அல்லாஹ் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிறான் தம்பி. சரியா? அல்லாஹ் நிச்சயம் நீங்கள் கவலைப்படி கேட்டீங்க. இப்போதான் கேளுங்க இந்த மாதிரி வருத என்ன செய்யறது கேட்டீங்க. நிச்சயம் அல்லாஹ் நான் ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் இப்போ சொன்ன பதிலுக்கு நான் ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தேன். 3 விதமாக மனிதர்கள் அந்த இருப்பார்கள். சரியா? 3ஆக பிரிக்கப்படுவார்கள் என்று குர்ஆன் படிச்சு எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல. இந்த வார்த்தை 3. ஒன்று வலப்புறம் உள்ளவர்கள், 2வது இடப்புறத்தார்கள், 3வது முன் சென்றவர்கள் போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்?
நான் கேட்டிருந்தேன், யாரும் பதில் சொல்லல. அந்த கேள்வி அப்படியே ஒமிட் பண்ணிட்டேன். முக்கியமான கேள்வி அது யாரும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்கறல. இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுனால திருப்பி இந்த கேள்வியை மறுபடியும் இப்போ வைக்கிறேன். மூன்றாக பிரிப்பார்கள். முதல் கேள்வி கேட்டேன், யாருக்கு வலப்புறத்தில் நல்லவர் இருப்பார்கள் கேட்டேன். யார் நடுவராக இருந்தால் தானே அவர் வலப்புறம்னு சொல்ல முடியும் தம்பி, சரிதானே? இப்போ நடுவில் நல்லா உட்காந்துன்னா ஒன்று கண்டு இப்போ எப்படி சொல்கிறாங்க, என்ன எதை வச்சு போய் வலப்புறத்தில் இருப்பவர்கள் நல்லவர்கள், இடப்புறத்தில் நரகவாசி இருப்பார்கள். இப்போ வலப்புறம் இடப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கேட்டிருந்தேன், யாருமே சொல்லலை. அது இப்போ நினச்சி பார்க்க முக்கியமான விஷயம், யார் நினச்சி பார்க்க கண்டுக்கவே இல்லை. ஒருத்தர் இங்கே கொடுக்குறவர்கள் சரி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள்ட்ட போய் மேற்கொண்டு பேசுகிறேன்னு நான் விட்டுட்டது. அதுக்கு பத்தாவதுக்கு முன் சென்றவர்களே அப்படின்னு வருது. மூணா பிரிக்கும் போது உன்னன் வந்து முன் சென்றவர்கள் இதுக்கும் கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு பதில் இல்லை. சரி இப்போ தான் படித்து வரட்டும், தன்னால் சிந்திச்சு வரட்டும்னு நான் அதை மேற்கொண்டு செயல்படுத்தலை. இப்போ திருப்பி இந்த நீங்கள் கேட்டதுனால திருப்பி இந்த இந்த கேள்வி கொண்டு வர்றேன். இப்போ மறுபடியும் யோசித்து சொல்லுங்கள். 2 கேள்விக்கு வலப்புறம் என்றால் இலப்புறம் என்றால் வலப்புறத்தில் யாருக்கு வலப்புறத்தில், இடப்புறம் யாருக்கு இடப்புறத்தில், முன் சென்றவர்கள் அது என்ன? முன் சென்றவர்கள் அவங்க யாரு? யோசிச்சு சொல்லுங்க தம்பி, சரியா? நல்லா யோசிங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அறிவார்ந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். இப்படி கரெக்ட், இப்படி கேட்டு தான் குரான் ஓதணும். இது இந்த மாதிரி இருக்குதே, இதில் இந்த மாதிரி போட்டுருக்கானே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தான் குரான் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் இவங்க கேட்ட மாதிரி யார் பேசுனது பேர்? இப்போ ரஃபி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டு போதும். என்ன இந்த மாதிரி குரான் போட்டிருக்குது, அப்போ இந்த மாதிரி பதில் உள்ளே இருக்குது. இப்போ 2 பதில் வெவ்வேறாக இருக்குது, எப்படி அது கிளாஷ் ஆகுது? அப்போ ஒழுங்கான எப்படி கொண்டாடுறது? இதுக்கு தான் ஜிக்கர் தேவைப்படுது. சும்மா வந்துடாது. அப்போ இந்த கேள்வி இப்போ கேட்டு அன்னைக்கு பதில் விட்டீங்க. இப்போ திருப்பி இந்த கேள்வி 3 கேள்வி கேட்குறேன். இந்த 3க்கும் யோசிக்கணும். சும்மா வாயில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கூடாது. தப்பு, பெரிய தப்பு. வாயில் கேட்கலாம், இது என்ன அதுன்னு கேட்கக்கூடாது. குரான் இந்த ஆயத்தை ஓதணும், இது இப்படி போட்டிருக்குது, இது இப்படி போட்டிருக்குது, ரசூல் இப்படி சொல்லுவார்னு போட்டிருக்குது. அப்போ இவங்க யார்? ரசூல் வாயை சொல்லுவார்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூல் அல்லாஹ் இப்போ சொல்லுவார் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான்னா அப்போ அவ்வளோ நரகம் தானே அப்படின்னு கேள்வி கேட்கணும். இல்லை, அவ்வளவு நரகம் கிடையாது, பதில் கொண்டு வரணும். இதுதான் ஓதுற முறை. சரி, இன்ஷா அல்லாஹ் படிங்க, ஓதிடலாம். படிங்க. 4வது சூரா 66. மேலும் நாம், நீங்கள் உங்களை வெட்டி மாய்த்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறி விடுங்கள் என்று கட்டளை இட்டிருப்போமானால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டபடி நடந்திருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் அவர்களுக்கு நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருந்திருக்கும். இப்போ இந்த ஆயத்தை ஒழுங்கா படிங்க, எல்லோரும் படிங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை, எல்லோரும் இறந்து விடுங்கள்னு ஆண்டவன் கட்டளை வந்துடுச்சு. மாய்த்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் இருந்தாலும் தெரியாது, ஆனால் அவர்கள் சிலரை தவிர யாரும் செய்திருக்க மாட்டார்கள். காரணம் உலக வாழ்க்கை, மரணம் அது பிடிக்காது. இப்போ செய்வீங்க நீங்கள். அப்படி செய்திருந்தால், எல்லோரும் மரணித்திருந்தால் அது ஒரு நன்மையாக இருக்குன்னு பட்டு முடியுது. பார்ப்போம், இது இறந்து போயாச்சு, இன்னும் என்ன வாழ்க்கை இருக்குது அதில் சொல்லுங்க பார்ப்போம். படிங்க. அப்ப செய்திருந்தால் நடந்திருப்பார்கள், ஆனால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் அவர்கள் நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருந்திருக்கும். அதை இறந்து போயிட்டாங்களே, இனி நம்பிக்கை உறுதிப்படுத்துறது கேள்வி கேட்கணும். குரானை சொல்லியிருக்கிறான், அவரை செய்திருப்பார்களே ஆனால், நான் சொல்லபடி ஒவ்வொருத்தரும் தன்னை கொலை செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் அது நன்மையாக ஆயிருக்கும், ஈமானை இன்னும் அதிகப்படுத்தியிருக்குன்னு சொல்றானே. செத்து போயிட்டாங்க எல்லாருமே, இன்னும் என்ன ஈமான் அதிகப்படுத்துறது? அப்ப இந்த கேள்வி வருதா இல்லையா? அல்லாஹ் சொல்லியபடி நான் தற்கொலை செத்து போயிடுறேன்ப்பா, என்னையை நான் கொலை பண்ணிக்கிறேன், அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லாம் மாய்த்து கொள்ளுங்க உங்களே. சரி, மாய்ச்சிக்கிட்டேன். திருப்பி எனக்கு என்ன ஈமான் உறுதிப்படுத்தாலும் நான் கதை முடிஞ்சிச்சு. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு?
இதான் ஓதுற முறை, இதான் ஓதுகின்ற முறை. இப்போ என்ன செய்ய போறீங்க இதுக்கு? நீங்கள் இப்போ வருது, ஆர்டர் வருது, நீங்கள் ஓதுறீங்களா? இப்போ வருது, நம்ம எல்லாத்துக்கும் 30 பேர் வருது, எல்லாம் உங்களை மாய்த்து கொள்ளுங்க, எல்லோரும் அல்லாவுக்காக மாய்த்து கொள்ளுங்கன்னு ஆர்டர் இறங்க வச்சுக்கிறோங்க. அது வகியாவே எல்லாம் புரிஞ்சு, அல்லாவோட வகி தான் இது, மனுஷன் பேசின பேச்சு கிடையாது, நாமே உண்டாக்கின ஒரு எண்ணங்கள் கிடையாது, இது அல்லாட வந்தது தான். நம்ம அனைவரும் 30 பேர் இறந்து போகணும் அப்படின்னு செய்வோம்? நம்ம செய்ய மாட்டோம். காரணம், இன்னும் நான் தூய்மையாக அடையவில்லை. அந்த வார்த்தையை டச் பண்ணுறதுக்கு, தொடுவதற்கு இன்னும் நான் தூய்மையாக அடையவில்லை என்று புரிஞ்சுக்கிறோம். எல்லோரும் மாய்த்து கொள்ளுங்கள் சொல்றான இந்த ஆயத்தை தொடுவதற்கு தூய்மையானவர்களை தவிர இதனை செய்ய மாட்டார்கள் அர்த்தம். அப்போ ஒன்றும் தூய்மையாகலை, படிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். இதை பின்னுக்கு நம்மளுடைய நிலைமை. இன்னும் எவ்வளவோ முன்னேற போகின்றிருக்குது. குரானை ஓத வேண்டிய விஷயங்கள் ஓதுறதுக்கே இன்னும் எத்தனை வருஷம் பிடிக்குமோ தெரியாது. அந்த மாதிரி நிலையில் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ அதையும் புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றேன், தியாகம் பண்ணாமல் குரான் புரியாது சொல்லிட்டேன். தியாகம் பண்ணாமல் குரான் புரியாது. தியாகத்தில் ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டணும். நீ உண்மையிலேயே நீ குரானை புரியுதா புரியலையா, ஓதுதியா ஓத மாட்டியா, இது மேலே ஈமான் கொண்டியா இல்லையா, ஆசை இருக்குதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு நான் அவனை நம்பிட மாட்டேன். தியாகம் செஞ்சு காட்டு. நீ இதுக்கு லாய்க்கா, நான் ஓதுறதுக்கு லாய்க்கா, நாலு தான் நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, அதுக்கப்புறம் நான் தூய்மைப்படுத்துறேன்னு சொல்கிறான் அவன்கிட்ட. இதான் ஓதுற முறைப்பா. படி. 67. அப்போது நாம் அவர்களுக்கு நம்மிடத்தில் இருந்து மகத்தான நற்கூலியை கொடுத்திருப்போம். பாருங்க, இறந்து போன பிறகு நம் மகத்தான நற்கூலியை கொடுத்திருப்போம், ஈமானை அதிகரித்திருக்கும் நற்கூலியை கொடுத்திருப்போம். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் அர்த்தம். நான் கேட்குறேன், இன்னும் புரிஞ்சிருக்குமே? அந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குமே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொடுத்துருப்போம் பார்க்க போறீங்க. நீங்கள் இறந்து போயிட்டீங்க, அல்லா பேச்சுக்கிட்டு இறந்து போயிட்டீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செய்ய சொல்கிறான் ஆண்டவன், ஈமா அதிகப்படுத்தன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நற்கூலியை கொடுத்துருப்போன்னு சொல்கிறான். அப்போ உயிரோட்டுக்கிறாங்களா இறந்து போயிட்டாங்களா? இப்போ கொஸ்டின் வருது போகுது. இந்த மாதிரி ஓதுக்குறான்னு படிங்க. 68. மேலும் அவர்களுக்கு சிராத்தல் முஸ்தகீமையும் காட்டியிருப்போம். சிராத்தல் முஸ்தகி அந்த வழியும் காட்டியிருப்போம். இப்போ உயிரோட்டுக்கிறாங்க அந்த ஆளுங்க, மாய்த்து கொண்டிருப்பார்கள் சொல்கிறான். மாய்த்து கொண்டவர்களுக்கு இவ்வளோ நடக்குது, இவ்வளோ நடக்குதுப்பா. இப்போ என்னப்பா சொல்ல போய்க்கு? ஒன்று இறந்து போயாச்சு, இறந்து போனவனுக்கு இந்த மாதிரி நடக்குது. இப்போ எதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? விஷயம், உண்மையான விஷயம் என்னப்பா இருக்குது? என்ன விஷயம் அடங்கி இருக்குது? அவனே சொல்கிறான், அப்படி எல்லாம் நீங்கள் உங்களையே மாய்த்து கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்க சொன்ன பிறகு, சிலரை தவிர மற்ற யாரும் செய்ய மாட்டார்கள் ஆன்னு சொன்ன பிறகு, அந்த மாய்த்து கொண்டவங்களுக்கு இந்த மாதிரி செயல்கள் நான் செய்வேன்னு சொல்கிறான்னு என்ன ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? படிங்க, மெதுவாக படிங்க, அவசரப்படாதீங்க, படிக்கலாம். 69. யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள், ஷஹதாக்கள், சாலியீன்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவங்கெல்லாம் நல்லவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பெயர்கள். நல்லோர். யார் நல்லோர்? அல்லாஹ்வுக்கும் பயந்து தூதருக்கும் பயந்து அல்லாஹ் கொடுத்த கிதாபுக்கு பின்பற்றி நடக்கின்றார்களே அவருக்கு இந்த மாதிரி நல்ல பெயர்களை அல்லாஹ்வே ஏற்படுத்தியிருக்கின்றான். சித்திகீங்க உண்மையானவர்கள், ஈமான் நம்பிக்கை கொண்டவர்கள், இப்படி இவங்களோடு இருப்பார்கள் சொல்றோம். அல்லாஹ் ஏற்படுத்திய பெயர்கள் இது. நல்லவர்களுக்காக நல்லவங்க, உண்மையாளர்கள், பொய்யை பேச மாட்டான்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை ஏற்படுத்தியிருக்கின்றான் நல்லவர்களுக்காக. இவர்கள் தாம் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக்க அழகான தோழர்களும் ஆவார்கள். 70. இந்த அருட்கொடை அல்லாஹ்விடமிருந்து கிடைத்ததாகும். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். 71. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ எச்சரிக்கையுடன் செல்லுங்கள்.
சண்டையில் ஒன்று பேட்சாக பிரிஞ்சு சண்டை போடுங்க. எப்படி சண்டை போட்டால் ஒழுங்க நம்மளையும் பாதுகாத்து கொள்ள முடியும், எதிரிகளை அடிக்க முடியும் என்ற விஷயம் ஒழுங்காக புரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி செல்லுங்கள் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான் போர் யுத்த சமயத்தில். 72 பின்தங்கி விடுகிறவர்களும் உங்களில் சிலர் நிச்சயமாக உள்ளனர். சண்டைக்கு வரமாட்டேன், நான் வீட்டிலே தங்கிக்கிறேன் பின் தங்கி விடுறவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க. வேண்டாம், சண்டையா நான் வரல, பண்ணி போப்பா இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததினால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நல்ல வேலைப்பா, உன் பேச்சை கேட்டு நான் சண்டைக்கு வந்திருந்தேன்டா, நான் செத்து போயிருப்பேன். நல்ல வேலை நான் வீட்டில் உட்காந்துட்டேன், நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. 73 அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு வாக்கியம் கிடைக்குமானால் உங்களுக்கு அவர்களுக்கும் இடையே நேசமே இல்லாத போல் நானும் அவர்களுடன் இருந்திருக்க கூடாதா, நானும் பெரும் வாக்கியத்தை அடைந்திருப்பேனே என்று நிச்சயமாக கூறுவார்கள். 74 எனவே மறு உலக வாழ்வுக்காக இவ்வுலக வாழ்க்கையை விற்று விடுபவர்கள் அல்லாவின் பாதையில் போரிடுவார்களா? யார் அல்லாவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றி அடைந்தாலும் சரி அவருக்கு நாம் விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம். அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்டவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து வெற்றி அடைந்து வந்தவர்களுக்கு மகத்தான பாக்கியத்தை கொடுப்போம். அந்த பாக்கியம் 8-11 நல்லா புரிஞ்சுக்கணும். 8-11 மகத்தான பாக்கியம் ஆண்டவனே சொல்றோம். பக்கத்துல இருங்க 8-11 இந்த ஆயத்து பக்கத்தை 8-11 எழுதிக்கிறங்க. மகத்தான பாக்கியத்தை கொடுத்து இந்த ஆயத்து பக்கத்தில். 75 பலகீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாவின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க காரணம் யாது? அவர்களோ எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளிப்படுத்துவாயாக, எங்களுக்காக உன்னிடமிருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வாயாக, இன்னும் எங்களுக்காக உன்னிடமிருந்து ஓர் உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படிதான் நல்லவங்க, அல்லாஹ்வுக்காக வீடு விடுறவங்க, அல்லாஹ் வழி நடப்பவர்கள் இந்த மாதிரி தான் பிரார்த்தனை செய்வார். கேட்ட பிரார்த்தனை பார்த்தீங்களா? ஏதாவது என் பிள்ளையை காப்பாற்றிட்டு இருக்குது, என் பொண்டாட்டியை காப்பாற்று, என் பணம் வீட்டில் வசதி இருக்குது அதை காப்பாற்றி கேட்டாங்களா? நாங்கள் சண்டை போடணும், ஜெயிக்கணும், உறுதிப்படுத்துன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க பார்த்தீங்களா? துவா பார்த்தீங்களா? அப்போ நாமும் இந்த துவா தான் நம்ம கேட்கணும். நம்ம இப்படி தான் வரும்போது கஷ்டம் வரும்போது தான் கேட்கணும். ஊரை விட்டே வெளிப்படுத்துவாயா, நான் இந்த இடத்த விட்டே போயிடுறேன், யாரெல்லாம் இங்கே இருக்க முடியல, வேண்டாம், எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு இவங்களோட பிடிக்கவே இல்லை, நான் போயிடுறேன், எங்கேயாவது நல்ல இடத்துக்கு கூட்டிப்போ, எங்கள் வழி எடுத்ததுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி தருவாயா எங்களுக்கு. இந்த மாதிரி துவா கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்மளும் எப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம். எந்த நிமிஷத்துலையும் எந்த விரோதியும் வருவான், எந்த கெடுதலும் உண்டாகும், வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், என்னை தனிமைப்படுத்த உணவு வந்துடுறேன், என்னோட வர்றவங்க வரட்டும், வராதவங்க வீட்டில் உட்காட்டு, நான் உன்னோட வந்துடுறேன்னு. இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பண்ணி இந்த மாதிரி தான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 76 நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்கிறார்கள், நிராகரிப்பவர்கள் ஷைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள். ஆகவே மூமின்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலகீனமானதே ஆகும். இன்னைக்கு நம்பிக்கை கொண்டவர்கள் யாரும் இல்லை, எல்லாம் ஷைத்தானை பின்பற்றக்கூடிய மக்கள். ஆகவே உண்மையான போர் இனி வராது, இனி உண்மையான போர் வராது. அல்லாஹ்வுக்காக உயிரை விடுபவர்கள் யாரும் இன்று உலகத்தில் கிடையாது. அல்லாஹ்வுக்கு விரோதமாக வரக்கூடிய மக்கள் தான் இன்று உலகத்தில் நிறைந்து வழிந்து இருக்கின்றார்கள். ரசூல் செய்த போர் மாதிரி இனி ஒரு காலத்தையும் பார்க்க முடியாது. அப்போ ரசூல் செய்த தலைவராக இருந்து வழி நடத்த போர் நடத்திய வீரர் தலைவர் நீங்கள் அடைய முடியாது. அவங்க மட்டும்தான்
தன் உதவியாளர்களாக ஆண்டவன் சொன்ன மலக்களை இறக்கி வச்சான் சண்டை போடுறதுக்கு உதவியாளராக. அது மலக்கள் இறங்கி வந்து அடித்தா பின்ன திரும்பி கூட பார்க்கல. அவருக்கு அல்லாட துவான்னு கேட்கல. மலக்கு சொன்னியா எல்லாம் மலக்கள் 1000 மலக்கள் 5000 மலக்களே சண்டை இறக்கி வைப்பேன்னு சொன்னியே, ஏன்னா ஒன்னையும் காணா அதெல்லாம் கேட்கல. அவர் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சொல்லியிருக்கிறான் ஆண்டவன். அவர் தான் அந்த ஆயத்தை படிச்சு காட்டிருக்கிறாரு. 1000 மலக்கள் 5000 மலக்க விஷயம் அவர் தான் மக்கள் சொல்லி காட்டிருக்கிறாரு. என்ன சண்டை போட்டுருக்குன்னா, நான் கம்மியாக தான் கூட்டமே கம்மியாக தான் இருக்குது, மலக்க வந்துட்டாங்களா இல்லையா, இறங்கிட்டாங்களா இல்லையா, சண்டை போகிறாங்களா, அதை பற்றி நினச்சி கூட பார்க்கல நபி முஹம்மது அவர்கள். பார்த்தீங்களா, இப்படி சொன்னியா அல்லா வந்துட்டாங்களா வரலையா, அல்லா நம்பி வீரமாக எதுன்னு போயிட்டாங்க தவிர பின்னோக்கி பார்க்கவே இல்லை. யார் வந்தாங்க யார் சொன்னாங்க. பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கும் பதிலே காணோம். ஆயிரக்கணக்கான மலக்கு எதுக்குப்பா, 5000 மலக்க எதுக்குப்பா? காரணம் கேட்டேன். என்ன கேள்வி வச்சு கேட்டேன்னு கேட்டால், லூத்து நபி காலத்தில் அவருடைய ஊரை தலைகீழாக பிரட்டி போடுவதற்கு தேவைப்பட்டது 2 மலக்குகள் தான். நல்ல கேள்வியை கொஸ்டினை ஒழுங்க கவனிங்க. முதல்ல அறகுறையாக கேட்காதீங்க. அது அப்பேற்பட்ட பெரிய ஊரையே கீழ் நோக்கி தலைகீழாக பற்றி போடுறதுக்கு தேவைப்பட்ட மலக்கள் எத்தனை பேர்? 2 பேர் தான். இந்த கூட்டத்தை எதிரிகள் கூட்டத்தை ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்கலாம், 1000 வச்சுருக்க மாட்டாங்க, 1000 ரூபாய் வச்சுருக்கலாம். இந்த 1000 பேர் அடிக்கிறதுக்கு 1000 மலக்கிறப்ப வேணும் கேட்டு கேள்வி கேட்டான், பதிலே இல்லை. மறந்தாச்சு. அதை இதை ஏன் தொடுவானே, இது ஏன் புரிவானே, இது ஏன் போய் மண்ணை உடைச்சிட்டு இருப்பானே, நம்ம வேற இடத்த பேசிட்டு போனது நல்லா பேசிட்டு இருக்கீங்க தவிர கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி கேள்வி வந்துடுச்சு, இது எப்படி பதில் கண்டுபிடிக்கிறது? ஏன் ஒரு மலக்கு போதுங்க, 1000 10,000 பேர் வந்தால் 1,00,000 பேர் வந்தால் ஒரு மலக்கு போதுங்க, இதுக்கு என்ன பதில்? ஏன் இந்த மாதிரி சண்டைக்கு 1000 மலக்கு 5000 மலக்கை இறக்கி வைப்பேன்னு சொல்கிறான் ஆண்டவன்? இந்த ஊரையே பற்றி போகிறது 2 மலக்கம் தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன அர்த்தம் இதில் இருக்குது? எதுக்கு 1000 மலக்கு இருப்பா சண்டை போகிறதுக்கு? ஒரு மனுஷன் அடிக்கிறது ஒரு மலக்க தேவைப்படுது. கேள்வி கேட்டேன், பதிலே காணும். அது மறந்தாச்சு அப்படியே. அதனால ஓரிடத்துல எந்த ஒரு சிரத்தையும் எடுக்கலைன்னு மட்டும் சொல்லிக்கிட்டேன். சரி, மேற்கொண்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு சொல்லி பார்க்கலாம், இந்த சொல்லி பார்க்கலாம், அது அப்படி மறந்தாச்சு. நிறைய சவுண்டு வந்துட்டு இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்க பேசுறிய கரகரகர சத்தம் வந்துட்டு இருக்கு, ஒன்றும் வணங்கல. அப்பா பேசுங்க, சண்டை சவுண்ட் நின்றுச்சு, பேசுங்க, என்ன பேசுங்க. அப்போ என்ன நெட்டு சரியில்லையா, ஃபோன் சரி எனக்கு தெரியல, ஒன்றும் வரல தம்பி. கரகரகர சத்தம் வந்துச்சு, சார்னு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எதுவும் வரங்க தம்பி. சரி, நீங்கள் அப்புறம் இன்ஷா அல்லா நீங்கள் அந்த குரான் பயானை கேள்வி போடுங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் எல்லா கேள்வியும் பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, எந்த கேள்வியும் பதில் வர மாட்டேங்குது. அது அட்லீஸ்ட் நான் அந்த கேள்விப்பட்டு யோசிச்சுருக்கிறேன், இந்த மாதிரிலாம் அர்த்தம் வருது, அப்படியா எழுதுவாங்கன்னு பார்த்தா அது எழுத மாட்டேன்னு சொல்லி நிற்கிறீங்க, அடம் பிடிக்கிறீங்க எல்லாரும். சரி, மெதுவாக வரட்டுன்னு நான் விட்டுறேன். ஏன்னா முக்கியமாக கேள்வி வந்தால் தான் உங்களுக்கு நான் ஓத முடியும். அந்த கேள்வி எடுத்துட்டேன்டா அந்த கேள்வி பதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கேள்வி வந்துருச்சுண்டா அந்த கேள்விக்கு பதில் இருக்குதுன்னு முடிவு பண்ணிக்கிறோங்க. விதண்டவாத கேள்வி கிடையாது, அறிவுள்ள கேள்வி இருக்கணும். இந்த இப்போ சொன்னேன், 1000 மலக்கள் 5000 மலக்களை கொண்டு உதவி செய்வேன்னு சொல்கிறான். எதுக்குப்பா 2 மலக்கு பத்தாது 1000 அடிக்கிறதுக்கு, எதிரே அடிக்கிறதுக்கு? காரணம் லூத் இருக்கிறாரு, அந்த ஊரையே பற்றி போது 2 தான் தேவைப்பட்டுச்சு, 2 மலக்கம் தேவைப்பட்டுச்சு. அப்பேற்பட்ட ஊர் என்ன வெயிட் இருக்கு என்ன நீங்கள் பார்த்துக்கிறங்க. அது எத்தனை பேர் மக்கள் இருப்பான்னு பார்த்துக்கிறங்க. அவங்களையும் பற்றி போட்ட 2 மலக்களுக்கு எதிர ரசூலுக்கு நிற்கிறவங்க ஒரு 500 பேர் 600 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இவங்கள்ட்ட 100 50 இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த 500 பேர் இருக்கிறதுக்கு 1000 மலக்களை தேவைப்படுதுன்னா கேட்டேன், பதில் சரி படிக்கலாம். 77 உங்களுடைய கைகளை தடுத்து கொண்டும்
சலாத்தை நிலைநிறுத்தியும் ஜகாத்தை கொடுத்தும் வருவீர்களாக என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டபோது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதைப் போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு, எங்கள் இறைவனே, எங்கள் மீது ஏன் போரை விதியாக்கினாய்? சிறிது காலம் எங்களுக்காக இதை பிற்படுத்தி இருக்கக்கூடாதா என்று கூறலானார்கள். நீர் கூறுவீராக, இவ்வுலக இன்பம் அற்பமானது, மறு உலக இன்பம் தக்வா உடையோருக்கு மிகவும் மேலானது. நீங்கள் எல்லளவேனும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். இப்போ நல்லா புரிஞ்சிருப்பீங்க இந்த விஷயத்தில். இதுதான் மனித குணம். காரணம், இன்னும் நாம் தூய்மை அடையவில்லை. இப்பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டளை நமக்கு வந்து விட்டால், நீங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் அப்பா அம்மா பிஸ்னஸை யோசிப்பீங்களா? நேரடியாக துப்பாக்கி தூக்கிட்டு சண்டைக்கு போவீங்களா? இதுதான் இப்போ கேள்வி. என்ன செய்வீங்க? கதை முடிஞ்சிச்சு, நம்ம கதை முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் இப்ராஹிம் கனவு கண்டார், தன் பிள்ளையை பலியிடுமாறு கனவு கண்டார். அடுத்த செகண்டாக இத்தனை வருஷம் கழிச்சு தான் ஒரு பிள்ளை கிடச்சிச்சு. அந்த பிள்ளையும் இந்த மாதிரி பலியை சொல்கிறியப்பா அப்படின்னு நினச்சாரா? அது அல்லாட்ட முறையிட்டாரா? கிடையாது. பிள்ளையை கூப்பிட்டா இந்த மாதிரி கனவு கண்டப்பா, என்ன பார்ப்பேன், அல்லா சொன்னதை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை. நான் பொறுமையாக இருப்பேன், அல்லா சொன்னதை வேகமாக செஞ்சு முடியுங்கன்னு பிள்ளை அப்பாவோட பெரிய ஆளாகிறார். பார்த்தீங்களா? நம்ம சரித்திரம் இந்த மாதிரி பார்க்குறோம். இதுவே அவன் செய்ய முடியுமான்னு கேட்குறோம். நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னு நான் கேட்குறேன். இதுதான் தியாகம் தேவை. நீ இந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த ஆயத்தை ஓதுவதற்கு முதல் தியாகத்தை கற்றுக்க. அல்லாவுக்காக எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் நான் உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறி எவன் குர்ஆனை தொடுகின்றானோ அவன் தான் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவனாக ஆகின்றான். அதுவரை ஷைத்தான் அவங்க இந்த விஷயத்தை தொட விட மாட்டான், பேச விட மாட்டான், செயல்பட விட மாட்டான். எவன் சொல்கிறானோ நான் குர்ஆனை ஓத போகிறேன், இதுக்காக எந்த தியாகம் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டானோ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுகின்றான் என்று அர்த்தம். இந்த அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. இப்போ தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல தேவையில்லை. தியாகம் பண்ணுறியா இருக்கிறியா? நீ சொல்ல தேவையில்லை. ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல தேவையில்லை, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல தேவையில்லை. இந்த குர்ஆனுக்காக நான் எதுவும் தியாகம் தயாராக இருக்கிறேன்னு சொல்றியா? அந்த வார்த்தை தான் நீ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னா ஒன்று தான், ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்கிறது ஒன்று. சொல்ல வெறும் பேச்சு கிடையாது, செயலை காட்டும். குர்ஆனை ஓதுவதற்கு முன்னர் இவ்வாறு சொல்லிக் கொள்வீராகன்னு சொல்றானே, தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் யா அல்லாஹ், இந்த குர்ஆன் ஓதுன்னு அர்த்தம். சும்மா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிட்டு பேருக்காக சொல்லிக்கிட்டு அப்புறம் பேருக்காக ஓதிக்கிட்டு பேருக்காக மூடி வச்சுட்டு நானும் ஓதுனேன் போனேன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டு. இதை புரிந்து கொள்வதற்கு ஜிக்ர் அவசியம். நான் இப்போ அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அர்த்தம் சொன்னேன், நீங்கள் அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. நான் சொன்ன நம்பாதீங்க. நீங்கள் நம்ப வேண்டாம், உங்களை நம்ப முடியாது. நீங்களே இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ நான் சொன்ன வச்சுக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியாது. புரிஞ்சுக்கிறீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. குர்ஆன் ஒவ்வொரு முறை தான் திருப்பி சொல்லிட்டு குர்ஆன் ஒவ்வொரு முறை தான். ஜிக்ரை அடைஞ்சவன் 1008 விளக்கத்தை எடுத்துகிட்டே, ஒரே ஆயத்துக்கு ஆயிரக்கணக்கான விளக்கத்தை எடுத்துக்கிட்டே இருப்பான். இதுதான் ஓதுகின்ற முறையும் எழுதுகின்ற முறையும் பேசுகின்ற முறையும் இதுதான். இப்போ புரிஞ்சிருப்பீங்க. புது விஷயம் உங்களுக்கு. இந்த ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நல்லா சொல்கிறானே, சொல்லிக் கொள்வீராக, எதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த குர்ஆன் எனக்கு பிடித்து விட்டது. நீ எந்த கட்டளையிட்டாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் யா அல்லாஹ்னு சொல்லிட்டு திறப்பான், ஓதுவான். இதுதான் குர்ஆனை ஓதுவதற்கு முன் நீ கூறிக்கொள்வீராக. அதுக்குள்ள அர்த்தம்
புது அர்த்தம், புது விஷயம். இது நீ கண்டுபிடிச்சு எடுக்கணும். நீங்கள் ஓதுறதுக்கு மாய்ச்சப்படுறீங்களே. அதை கேட்டேனே, எத்தனை கேள்வி கேட்டேன் போதே பார்த்து வர காரணம் என்ன? ஓதுறதுக்கு எந்த விதமான அக்கறை இல்லை என்று அர்த்தம். அது குறை சொல்ல நினைக்காதியா. ஏன் ஒன்றும் பேசாதீங்க, அக்கறை இல்லை. கொஞ்சம் அக்கறை காட்டுந்தேன்னு டக்குன்னு பதில் வந்திருக்கேன். இதான் ஓதுகின்ற முறைக்கு ஓதாத முறைக்கு இதான் அர்த்தம். இப்போ என்ன சொல்ல தப்பு சொல்லுவீங்க? இதை தியாகம் செய்ய தெரியா எதுக்கு தயாரிக்கிறீங்க? அல்லது குரானுக்காக எந்த தியாகம் செய்ய தயார் என்று திறக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறீங்க. நீங்கள் அவுது வில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல தேவையில்லை. நீங்கள் தியாகத்துக்கே இறங்கிட்டீங்களா, உயிரோடு ஏற்றிங்களா, இனிமேல் சைத்தான் செய்ய என்ன செய்ய முடியும்? சைத்தான் பயமுறுத்தோம், உயிர் விட்டுறாத, உயிர் போயின்னு பயமுறுத்துறான்டா. நான் உயிரே எனக்கு தேவையில்லைடா எனக்கு எடுத்து நீ குரான் தொடுக்கிறீங்க. இப்போ சொல்லுங்களேன், நான் சொன்ன தப்பா என்ன சொல்லுங்களேன்? அவுது வில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லணும்னு தேவையில்லை. இது சொல்லிட்டீங்கன்னா அவுது வில்லாஹி மினஷ் ஷைத்தானுக்கு அவன் பயமுறுத்தேன்னு இருக்கிறான். எங்கள் உயிர் போயிடும்டா, உயிர் போயிடும், சில சம்பாதிச்சு வீடு போயிடும்டா, அது போயிடும்டா, இது போயிடும் பயங்காட்டுறான். எதுவுமே தேவையில்லை எனக்குன்னு சொல்லிட்டு அவங்க இறக்குறான். அப்போ சும்மா அவுது வில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்றதற்கு தியாகம் செய்வதற்கு எது சிறந்த முறை? இப்போ ஜிக்கர் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜிக்கர் சொல்ல முடியாது. ஜிக்கரை கற்றுக்கிட்டா இந்த மாதிரி அர்த்தம் கிடைக்கும். ஆனால் ஜிக்கர்னா என்ன சொல்ல முடியாது. இதுதான் குரான் விசேஷம். ஓதுற முறை உங்களை திருத்திக் கொள்ளக்கூட முறை தான். படி 78. நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே. ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாவிடமிருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ இது உம்மிடமிருந்து தான் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். பொறாமை பிடிக்கல, எது தீங்கு இருந்தாலும் நீ தான் ஒன்றாவது வந்துச்சு, ஒன்றாவது அசுர் மேலே போய்பட்ட. இப்போ மக்கள் வாழ்ந்தாங்க எல்லாரும். அவர்களிடம் கூறும், எல்லாம் அல்லாவிடமிருந்தே வந்திருக்கின்றன. இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு விளங்கி கொள்ள முடியவில்லையே. என்ன நேர்ந்துச்சு? இப்போ அவனை பார்த்து அழகிறான், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எந்த விஷயத்தையும் விளங்காம உட்காந்துருக்கிற? ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். நான் சொல்கிறேன் உனக்கு, நீ தூய்மையாக்கிக்க எல்லாம் வழங்க சொல்கிறானே, உனக்கு என்னப்பா ஆச்சுன்னு திருப்பி எல்லாம் கேட்குறான். அது செய்ய மாட்டேன், செய்யாமல் தேவை விதண்டாவாதம் பண்ணி உட்காந்துருக்கிற. தேவையில்லாத விஷயத்தை கொண்டு கிளப்பி நீ இப்போ கேள்வி கேட்டுருக்கிற. ஏன் இந்த வேலை உனக்கு? நீ தூய்மையில யார்கிட்ட கேள்வி தேவையில்லை. நீ எந்த கேள்வி கேட்க தேவையில்லைப்பா. என்கிட்ட தயட்ட கேட்கலாமே. தூய்மை ஆயிட்டாலே போதுமே, எல்லாம் தெரிந்து விட்டது என்று அர்த்தம் என்று அன்னைக்கே நாங்கள் சொன்னவங்களுக்கு. நீங்கள் தூய்மை மட்டும் ஆயிருங்க, குரான் உள்ளே வந்துடுச்சு அர்த்தம். குரான் விஷயங்கள் அனைத்து வந்து விட்டது என்று அர்த்தம். தூய்மையாகிவிட்டார். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த குரானை ஓதுவதற்கு லாங்குவேஜ், மொழி, பாஷை அவசியமா? விஷயம்தான் முக்கியம். சலாத்தை நேரெடுத்து ஜக்காத்தை கூட உள்ள இறங்கிடுச்சு, தூய்மையான பொருள் உள்ள இறங்கிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பாஷையில் பேசுன்னு பேச போறியா? சலாத்தை நேரெடுத்த போறியா? நான் அன்னைக்கு சொன்னேன், தேவை கிடையாது, எந்த மொழியும் தேவை கிடையாது. எந்த மொழியும் தேவை கிடையாது என்பதை அல்லாஹ் இந்த குரானில் தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கின்றான். அதை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன், ஒருத்தரும் பதில் இல்லை. இப்போ திருப்பி கேட்குறேன், எல்லாரும் கேட்குறேன். அல்லாஹ்வே சொல்லியிருக்கின்றான், மொழியே தேவை கிடையாது. விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த பாஷை வச்சு சொல்லிட்டேன், விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனி அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துவதற்கு மொழி தேவை கிடையாது. அரபிக்காரங்களுக்கு அரபி மொழி சொல்லி தேவை, விஷயம் விளங்க வைக்கணும். இதான்ப்பா 6630 விஷயம் சொல்லிட்டேன், இதை நீ செயல்படுத்தணும். அவ்வளோ, மொழி தேவையில்லை. இந்த தமிழ்லையா இந்த 6530 தமிழ் வந்துடுச்சு, விஷயம் புரிஞ்சுக்கிட்டியா, செயல்படுத்து. அதுக்கு மொழி தேவை கிடையாது. புரிஞ்சதோ? நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, விஷயம் புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு தேவையை கிடையாதுன்னு சொல்லிட்டான், மொழி தேவையை கிடையாதுன்னு சொல்லிட்டான். குர்ஆன்ல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஜிக்ரு செஞ்சால் அந்த விஷயம் கண்டுபிடிச்சிடலாம்.
சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு கேள்வி வந்துருச்சு, நிறைய 4-5 கேள்வி வந்துருச்சு. இந்த 4-5 கேள்வி உங்கள்கிட்ட மனசில் போயிடலாம், வெளியே போயிடுச்சு, நீ பதில் பேச மாட்டீங்க. அப்படி போயிடுச்சு நிலைமை. இந்த கேள்விலாம் பதில் சொன்னாலே குரான் புரியும். எந்த கேள்வியும் பதில் வரலையா? நான் பார்த்தா இருக்கேன், பதில் போடுவான்னு போய் யாரும் பதில் போடுறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் ஆண்டவன். இப்போ எங்கே இருக்குது இப்பயே சொல்கிறான் சொல்லி நான் இவ்வளோ குரம் ஓதியாச்சு, இப்போ சொல்லவே இல்லை ஆண்டவன் தான் சொல்லுவீங்க நீங்கள். அது சிக்கரை மாற்ற தான் தெரியும். ஆமாம், ஆண்டவன் தெளிவாக சொல்லியிருக்கிறானேன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு படிங்க. இந்த கேட்ட கேள்வி இருங்க, பதில் சொல்லுங்க. 79. உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாவிடமிருந்தே கிடைக்கிறது. இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது. நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்து கூறுவதற்காக தூதராகவே அனுப்பியுள்ளோம். இந்த ஆயத்துக்காக பதில் சொல்லுங்கப்பா. பாரு சொல்கிறான்னு நம்பர் என்ன 4:79 குறிச்சிக்கிறங்க. பதில் சொல்லுங்க. இப்போ பயம் முடிஞ்ச பிறகு குரான் பயனில் போடுங்க, அதில் நாளைக்கு தீங்கிழமை போடுங்க. இந்த ஆயத்துக்கு மட்டும் ஒழுங்காக பதில் சொல்லுங்க. நல்லா சினிமா சொல்கிறோம், நல்லது கிடைச்சா கெட்டது கிடைச்சா ஒன்றெல்லாம் கிடைச்சுன்னு சொல்கிறோம், ஆனது சொல்கிறோம். என்ன அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. ஒழுங்காக தெளிவாக சொல்லணும், சும்மா ஆனதும் சொல்லக்கூடாது. ஒழுங்காக தெளிவாக இதுக்கு இப்படி இதுக்கு இப்படி இதுன்னா அல்லாஹ் இந்த விஷயத்தை வைத்து அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லுகின்றான், அந்த மாதிரி பேசி முடிக்கணும், அந்த மாதிரி சொல்லி முடிக்கணும். சும்மா என்ன தேவை பேசக்கூடாது. படி. இதற்கு அல்லாவே போதுமான சாட்சியாக இருக்கின்றான். நான் சொன்னதுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கணும். சொல்லி அவனும் சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு நானே சாட்சிப்பா, இன்னும் என்ன உனக்கு திரும்ப அர்த்தம் சொல்லியிருப்பா பண்ணி அர்த்தம் சொல்லிட்டா நீ ஒழுங்காக ஓதுன்னு அர்த்தம். வேற இல்லை, சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா குரானை ஒழுங்காக ஓதி இருக்கிற, எதை புரிஞ்சு வர்றன்னு அர்த்தம். அதான் வேற கிடையாது. 80. எவர் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறார். பார்த்தீங்களா? தூதருக்கு கீழ்ப்படிந்தால் அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகின்றார். என்ன அர்த்தம் இதில் சொல்லுங்க. ஒன்று போய் கஷ்டம் இல்லை, யாரை தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ தூதருக்கு கீழ்ப்படிந்தார், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிங்க அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? தூதர் சொல்வது போல நம்ம கேட்டோம்னா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியார். தூதர் எதை சொல்றார்? தூதர் எதை சொல்லுகிறார் மக்களுக்கு? இறைவன் சொன்னது அப்படியே எடுத்து சொல்வார். என்னமா சுய விருப்பமே இறைவன் சொன்னது எடுத்து சொல்வார். சுய விருப்பம் அந்த எதுவுமே அங்க இருக்காது. தூதர் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவர் சொன்னதை அப்படியே அவர் சொல்வார். என்ன என்ன தூதர் எதை சொல்கிறான்னு கேட்கிறேன். எதை சொல்கிறார் தூதர்? நன்மையை ஏவி தீமையை தருகிறார். நன்மைகள் தூதர் எதை மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்? அல்லாவையே வணங்க வேண்டும் என்று தூதர் கட்டளையிட்டார். சார் அவருக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை மட்டும்தான் சொன்னார், அதை தவிர வேற எதுவும் சொல்லல. ஒரு ஷார்ட்ட சொல்லிடலாம, தூதர் குரானை போதித்தார், அவ்வளவுதான். இந்த குரான் அல்லாஹ் வந்த குரானை மக்களுக்கு எடுத்து சொன்னார், அதான் அறிவிக்கிற மக்கள். வேற என்ன செய்வாங்க? இது கஷ்டம் இல்லையா? ஒரே வார்த்தை, மக்களுக்கு எதை அறிவித்தார்? குரானை அறிவித்தார், அவ்வளோதான். இதுக்கே கஷ்டப்பட்டு வேறெல்லாம் சொல்லிட்டு ஒரே வார்த்தை குரானை அறிவித்தார். திருப்பிமா தான் தூதர் எவர் தூதருக்கு கீழ்ப்படுகிறார். எது கீழ்ப்படி? என்னத்தை சொன்னா கீழ்ப்படியன்னு? குரானுக்கு தான் கீழ்ப்படியன்னு. இந்த குரானை போதுங்க, கீழ்ப்படிங்க தூதர் சொன்னார். அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறார். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறார். அந்த குரான் யார்கிட்ட வந்துச்சு? அல்லாஹ்ட்ட வந்துச்சு. ஆகவே தூதர் கீழ்ப்படுறது ஒண்ணுதான், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுறது ஒண்ணுதான், குரானுக்கு கீழ்ப்படுகிறது ஒண்ணுதான். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை, சாதாரண ஒரே வார்த்தை. எது சொல்லுவார்? குரான் சொல்லிடுவார். தூதர் கீழ்ப்படுறது என்ன? தூதர் குரானை தான் வாழ்நாள் பூரா சொல்லி கத்திக்கிட்டே இருந்தார். குரானை கத்திட்டு இருந்தார். அது கீழ்ப்படிங்கப்பாங்க.
அதுக்கு கீழ்படிஞ்சிங்கன்னா நான் கொடுத்த குரானை தான்ப்பா சொல்கிறார் உங்களுக்கு, அதுக்கு கீழ்படிஞ்சிங்கன்னா நீ எனக்கு கீழ்படிஞ்ச அர்த்தம்ப்பா. நான் சொன்ன வார்த்தை தான் அவர் வாங்கி உங்களுக்கு சொல்லுகின்றார். ஆகவே நீங்கள் அது கீழ்படிஞ்சிங்கன்னா எனக்கு கீழ்படிஞ்ச மாதிரிப்பான்னு சொல்கிறோம். இது என்ன கஷ்டம்? படி. யாராவது ஒருவர் நிராகரித்தால் நாம் உம்மை அவர்களின் மேல் கண்காணிப்பவராக அனுப்பவில்லை. யாராவது நபியே உங்கள் பேச்சு, இந்த குரான் பேச்சை நிராகரித்தால் அவரை கண்காணிக்கிறதுக்காக நாம் உண்மை அனுப்பவில்லை நபியே. புரிஞ்சுக்கிறங்க, என் விஷயத்தை மக்களுக்கு சொல்லிடுறேங்க. அவன் கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படியலையோ அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. அவனுக்கு கொடுக்குற கூலி இப்போ என் கையில் இருக்குது. நீங்கள் கண்காணிப்புக்கு அனுப்பலன்னு அவங்கள, நீங்கள் எந்த கட்டாயப்படுத்துறதுக்கு அனுப்பல. நீங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை வந்துடணும் அப்படி எண்ணத்தோடு பேச அனுப்பலன்னு அவங்கள. நான் சொல்கிற விஷயத்த சொன்னால் போதும், அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். இதுக்காக நீ கவலைப்படாதீங்க, விசனப்படாதீங்க, கவலைப்படுறாங்க. ஆளுநர் சொல்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொருத்தரும் குரூப்பை வச்சுக்கிட்டு இவன் இஸ்லாத்துக்கு உரம் நடக்கிறான், அவன் அப்படி நடக்கான், எப்படி சொல்லி எல்லாத்துக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவு இழுத்துக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டணி. யாரும் எந்த விதத்தையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த குரான் விஷயத்தில் குரானை கொடுத்துருங்க, படித்து புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏன் நடக்கலை, நீ நடக்கிற முதல்ல, இவன் நடக்காதவங்க பார்த்து எல்லா அணியும் உலகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹிஜாப் போடுறது, புர்கா போடுறது குரான் கிடையாது. தேவையில்லாத விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏன் போடலாம், அடிக்கிறது, உதைக்கிறது, சாவடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது. இந்த அரபு கூட்டமும் இந்த இஸ்லாமிய கூட்டம் சொல்லிக்கிறது கூட்டம் எல்லா கூட்டத்தையும் இது மாதிரி வந்துட்டு அணியாக வந்துட்டு இருக்குது. உன்னை எங்கடா போட்டிருக்க, எப்போ எங்கே கட்டாயப்படுத்தி உனைய? ரசூல் யாரையாவது பார்த்து புர்கா போடுங்க, ஹிஜாப் போடுங்க சொல்லிடுறாங்களா? அப்படி போடாதவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாங்க, ரசூல் கொடுத்துறாங்களா? எதுவுமே செய்ய ரசூல். எவ்வளோ தண்டனைகள் பற்றி குரானை போட்டிருக்குது. எந்த தண்டனையாவது தன் வாழ்நாளில் ரசூல் மக்களுக்கு கொடுத்தாரா? சவுக்கடி கொடுங்க போட்டிருக்குது. சவுக்கடிச்சாரா? தலையை வெட்டுங்க, கையை நறுங்கி போச்சு, அவரே வாயா சொல்லப்பட்ட விஷயம் அவன் செஞ்சு காட்டினாரா? செய்யலையே. அப்போ ஏன்டா இவ்வளோ தூரம் அநியாயம் பண்ணுறீங்க எல்லாரும்? சோதனை தலை வெட்டுறது, கையை வெட்டுறது, தலை வெட்டுறது, இதே பண்ணிடுறாங்க. கசாப் கடவுள் நடத்தானா, இங்கே நாட்டு நடத்தான படுவான் சவுதி அரேபியக்காரன். என்ன மாதிரி குரானில் செஞ்சு ஏதாவது ஒரு வார்த்தை எவனா நடந்துட்டு நடக்க பாருங்க. எல்லாம் குரானுக்கு விரோதமாக இருக்கும். இது சப்தாம்பிள்ள மாதிரி நீ மக்களை கவனிச்சுக்கிறேன்னு மக்கள் இவனு சொன்ன மாதிரி என்னென்ன அநியாயம் பண்ணிக்கிறாங்கப்பா இன்னைக்கு உலகத்தில். அவ்வளோ குரான் விரோதம் நடந்துக்கிட்டு இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் சொல்லிடுறாங்கப்பா. அவ்வளோ பேர் ஹிஜாப் சரியாக போடலையா, அடி சாவடிச்சான் போலீஸுக்கு. ஆனால் ஈரானில் அந்த நாட்டில் ஒரு பிள்ளைய அடி சாவடிச்சிட்டான். கேட்டால் சரியாக ஹிஜாப் போடலையா, உடனே அனுப்பினவன அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு உடனே அனுப்பினவன். அவன் ஹிஜாப் போடுறாளா போடல அனுப்பினவன். எதில் போட்டிருக்குது, எனக்கு எதிலப்பா போட்டிருக்குது இந்த மாதிரி பெண்கள்லாம் இந்த மாதிரி போடணும், இப்போ இங்கே போட்டு காட்ட பார்ப்பேன் குரானில். அப்படி எல்லா விஷயத்தை செஞ்சுக்கிட்டு பெண்களுக்கு என்னென்னலாம் தீங்கு செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷம் வாழ்றதெல்லாம் தடுத்துக்கிட்டு அவங்க நிம்மதியே குலைச்சிட்டு அவங்க இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடமாக வாழ்றதெல்லாம் நாசமாக்கிட்டுருக்கானுங்கப்பா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆண்களும். இந்த அநியாயமாக நடந்துட்டு உலகமாக நடந்துட்டு இன்னைக்கு. படி மேற்கொண்டு சொல்ல விரும்பல, நடந்துட்டு இருக்கு சொல்கிறேன். 81 கீழ்ப்படுகிறோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். உம்மை விட்டு அவர் வெளியேறிவிட்டாலோ அவர்களில் ஒரு சாரர் நீர் அவர்களுக்கு கூறியதற்கு மாறாக இரவு முழுவதும் சதி ஆலோசனை செய்கின்றனர். அவர்கள் இரவில் செய்த சதி ஆலோசனையை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அல்லாவின் மீதே நம்பிக்கை வைப்பீராக. பொறுப்பேற்பதில் அல்லாவே போதுமானவன். அவங்க முன்னால நான் கேட்குறோம், செவிசாய்க்கிறோம் சொல்றாங்க. வீட்டுக்கு போய் எல்லாம் சதி செய்கிறாங்க. ரசூலுக்கு எப்படி சதி செய்யலாம், அநியாயம் பண்ணலாம், இதிலேயே இருக்கிறாங்க. நபி இவர்களை விட்டு நீர் ஒதுங்கி விடுவீராக, பொறுமையுடன் இருப்பீரா என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லிடானே தவிர ஏன்டா நான் சொன்ன கேட்கலன்னு ரசூல் கேட்கல. நான் அட்வைஸ் பண்ணேன் ஏன் நடக்கலை அப்படிலாம் கேட்கல. பார்த்தீங்களா, ரசூல் எதுவுமே செய்யலப்பா.
வெறும் சொல்லிட்டு போயிட்டாருப்பா. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாம் எழுந்துக்கிறீங்கப்பா. ஒருத்தன் முன்னெடுத்து மேலே அதிகாரம் பண்ணுறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாதுப்பா இஸ்லாத்தில். அல்லாஹ் ஒருத்தன் தான்ப்பா. நீங்கள் ஒன்றும் நடக்கிறீங்களா, நான் போயிட்டே இருங்க. அவன் நினைக்கல, அந்த பொம்பளையா நினைக்கல, இந்த ஆம்பளை எனக்கு கேட்கறது யாருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். இதை புரியாதவன் நரகவாசி தான். இதை புரியாதவன் உன்னெடுத்து மேலே இது அதிகாரம் பண்ணுறவன், நீ இப்படி நடக்கலை, நீ அப்படி நடக்கலன்னு சொல்கிறவன், ஆனானா பெண்ணா இருந்தாலும் அவன் நரகவாசி தான், தவிர யாரும் கிடையாது. குர்ஆன் ஓதாத பயணம். 82. அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் சரிதானா, உண்மைதானா, உண்மைக்கு புறம்பானதா, இது தேவையற்ற விஷயமா, இது இப்படி பேசலாமா, இந்த மாதிரி ஆயத்தெல்லாம் வரலாமா என்று அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவர்கள்? அதான் உங்களுக்கு கேட்குறான். உங்களை கேட்குறதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா தான் நம்ம கேட்குறான். அந்த சிந்தனைக்கு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, சிந்தனை செய்யலை. ஆனால் சட்டம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் அதிகாரம் இஸ்லாத்தில் இல்லை, நீ அதில் இல்லை, இதில் இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர என்னைக்கா இந்த வேலையை பார்த்தானுங்களா எவனாவது? எவனா ஒருத்தர் இந்த வேலையை 582 என்னமோ 482 பிரகாரம் சிந்திச்சு பார்த்தான். அவங்க இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமான்னு கேட்குறானே. என்னைக்காவது எவனாவது ஒருத்தர் செஞ்சு காட்டுவாவோ கிடையாது. இதை விட்டுட்டு மற்ற எல்லா ஷைத்தான் வேலையும் செஞ்சுக்கிட்டு நாங்கள் இஸ்லாத்தை இருக்கிறோம், நாங்கள் முசல்மான், நாங்கள் முஸ்லீம் சொல்லிக்கிறாங்க. உலகம் அதை பார்த்துக்கிறேன். இப்போ என்னைக்காவது நம்ம செஞ்சோமா, இது சிந்தனை செஞ்சோமா? நீ சிந்தனை செய்ய ஆரம்பிச்சு நீ கேள்வி யாரும் கேட்கவே மாட்டிய. அவன் அல்லாம சிந்தனை செய்ய சொல்லிட்டான்பா. அவன் அதை செய்வான் முதல்ல. அதான் முதல்ல செய்யக்கூடிய காரியம். அதான் முதல்ல செய்யக்கூடிய காரியம். இதை செய்ய விட்டுட்டு மற்றவங்க மேலே எப்படி படியே போடலாம், இவன் இஸ்லாத்து இல்லை, அதில் இல்லை, இதில் சொல்லிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, யார் திருத்த முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆண்கள் கூட்டம் தனக்கு எல்லாம் தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு ஷைத்தானை பின்பற்றிக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்து ஆதுட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. ஒரு இடம் தெரியாதவங்க இன்னைக்கு தலைவனாகவும் இமாமாவும் பேசணும் காட்டணும். ஒன்றும் தெரியாத கூட்டம், பாவம் இப்போ பதாமல் இருக்குது. ஒன்றுமே தெரியாத கூட்டம், அவருக்கு பின்னாலே தெரியாத கூட வருஷம் நிற்கிறாங்க. சரி, அவர் நிற்கட்டு, அவர் செய்யட்டு, பின்னால் செய்யிட்டு இருக்கட்டு. நம்ம என்ன செய்வோம், ஏது செய்ய அவருக்கும் தெரியுமாவும் தெரியாது. பின்னால் வருஷம் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் இன்னைக்குள்ள நடந்துட்டு இருக்குது. குர்ஆன் சொன்னதுக்கு மாறாக எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் கண்ணாவை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, குர்ஆன்லையும் பார்த்துட்டீங்க, செயல் மக்கள் சரி கண்ணாவை பார்த்துட்டீங்க. போகிறது போட்டு அவ்வளோதான். அதுக்கு நம்மளும் செய்ய முடியாது. நமக்கு தேவையில்லை. இவன் சரியாக நடக்கிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த ரைட் எல்லாம் தரவும் இல்லை. அது மாதிரி புரிஞ்சுக்கணும், எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்னர்த்தன் இந்த குர்ஆன் நடக்கிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாதுப்பா, ரசூலுக்கே கிடையாதுன்னு சொன்ன பிறகு இவங்க எல்லாம் வீதிக்கு தெருக்கு எடுத்த அந்த ஒரு ஜமாத்து, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களை, ஒன்றும் இல்லாத மக்கள், ஒன்றும் தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு சட்டாம்பிள்ளை மாதிரி ஆட்சி பண்ணிக்கிற மாதிரி உலகத்தில். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி, ஒன்று. ஆக நீங்கள் ஒவ்வொருத்தரும் குர்ஆன் உண்டா, நீங்கள் உண்டு, உங்கள் குர்ஆன் உண்டு, உங்கள் அல்லாஹ் ஒன்று. ஆக நீங்கள் 3 பேர் தான். ஒவ்வொருத்தரும் 3 பேர். நீங்கள் அல்லாஹ் குர்ஆன், நீங்கள் அல்லாஹ் குர்ஆன். ஒவ்வொருத்தரும் தன்னை எடுத்துக்கு போயிட்டு இருந்தால் போதும். யாரை பற்றி நீ கவலைப்பட, என்னமா செஞ்சுட்டு போய் உலகம் தலைகளாக போனால் நீங்கள் கவலைப்படாது. நீங்கள் நேராக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் நிலைமை மாற்றிக்கிறீங்க. படி. 83. மேலும் பயம், பாதுகாப்பை பற்றிய செய்தியோ அவர்களுக்கு எட்டுமானால் உடனே அவர்கள் அதை பரப்பி விடுகிறார்கள். அவர்கள் அதை தூதரிடமோ அல்லது அவர்களில் நின்றுமுள்ள அதிகாரிகளிடமோ தெரிவித்திருந்தால் அவர்களில் இருந்து அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை நன்கு விசாரித்தறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையும் அவனுடைய அருளும் உங்கள் மீது இல்லாதிருந்தால்
உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஷைத்தானையே பின்பற்றி இருப்பார்கள். இந்த மாதிரி விஷயங்கள், பொய் விஷயங்கள் வந்தால், ரசூலுக்கு விரோதம் ஏதாவது வந்தால் உடனே பரப்பிடு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஊரில் இப்படி ஆயிடுச்சு, இந்த ஊரில் இப்படி ஆயிடுச்சு, பரப்பிடுகிறாரு. அப்படி பரப்புறதுக்கு முன்னால் இந்த வந்த நியூஸ் உண்மையா பொய்யா என்று ஆராய்ஞ்சிருக்கலாம். அல்லது அவங்களுக்குள்ளே அவங்க நியமிச்சிருக்கலாம் அதிகாரிகளை, அவங்கள இந்த மாதிரி விஷயம் வந்திருக்குது, இதை பாருங்க சொல்லியிருக்கலாம். இப்படி பார்த்து ஒழுங்காக செயல்பட்டு இருந்தால் ஒன்று வந்திருக்காது. ஆனால் முக்கால்வாசி பேர் ஷைத்தானே பின்பற்றுறாங்க. எப்படியாவது கலவரம் உண்டாகணும், இந்த நபிக்கு விரோதம் ஒன்று ஏதாவது நடக்கணும்னு ஆசையோடு இருக்கிறானுங்க. ஒரு சின்ன பொய் நியூஸ் கிடைச்சாலும் பரப்பி விட்டுறாங்க. இதான் நடந்து போச்சு, அப்படி நடந்து போச்சு. அப்படி செய்யாதீங்கன்னு அல்லாஹ். சரி, பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் மேற்கொண்டு பார்ப்போம். உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டேன். என் மனசு இருக்குதா எதுவும் எனக்கு தெரியாது. நான் பதில் எதிர்பார்க்கிறேன். எனக்கு கேள்வி என் மனசு இருக்குது. எனக்கு பதில் தான் பார்த்துருக்கிறேன். அதுக்காக பதில் யாராவது போகிறீங்க என்று நான் ஆர்வம் எதிர்பார்த்துக்கிறேன். காரணம், நம்ம எப்படியும் அறிவு நல்லா வளர்த்துக்கணும். அறிவு வளர்த்த குரான் அறிவு தான். குரான் என்பது அறிவு தான். இந்த சாதாரண அறிவு கிடையாது, ஞானம். இந்த ஞானத்தை கற்றுக்கணும். இதை கற்றுக்கிறதுக்கு நான் படாத பாடு பண்ண தம்பிமார்களே, படாத பாடு பண்ணணும். அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் இந்த குரானை தொற்ற முடியாது, தொடர்ந்து தர முடியாது. இப்போ ஷைத்தான் ஹவுஸ்வில்லா விஷயம் புது அர்த்தவங்க சொன்னேன். சிந்திச்சு பாருங்கள். சரியாக தவறுன்னா வெற்றுங்க, தூக்கி போடுங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு எது மனசு சரியப்போ அதை எடுத்துக்கங்க, அவ்வளோதான். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வச்சுக்கிறேன். ஹஸ்பண்ட் அல்லா.